வெல்கம் டு ஐடி மோட்டேஷ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. 2026 பிப்ரவரி 13 ஷிஃப்ட் 1, 2, 3 இது 3ல் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜிகே மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட்ஸு ப்ளஸ் ரீசனிங் எல்லாமே பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்துட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, மனித உடம்பில் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித உடம்பில் மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எதுனா தொடை எலும்பு. சரிங்களா, ஃபீமர்னு அப்படின்னு சொல்லுவோம், தொடை எலும்பு. சரிங்களா, அடுத்த 2வது கொஷின்ஸ் சரிங்களா, நீரின் வேதியியல் சூத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணீருடைய வேதியியல் சூத்திரம் கேட்குறாங்க. அப்படின்னா அதனோட ஃபார்முலா வந்து H2O. சரிங்களா, தண்ணீர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின்ஸ் ஒளியின் வேகம். சரிங்களா, ஒளியினுடைய வேகம் கேட்குறாங்க. ஒளியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி இது வந்து லைட்டு. சரிங்களா, லைட்டுனா நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம்ல அது மாதிரி. சரிங்களா, டார்ச் லைட் அடிக்கிற அந்த ஒளி வெளிச்சம். சரிங்களா, வெளிச்சம் சொல்லுவோம்ல அது. இப்போ வெளிச்சம் அப்படி அடிக்குது அப்படின்னா பார்த்துங்க. சரிங்களா, டார்ச் லைட்டில் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி. இது வேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சரிங்களா, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஒளி, டார்ச் லைட்டில் அடிக்கிற ஒளி ஞாபகம் வச்சுங்க. வேகம் 3 × 10⁸. அடுத்தது ஒளியின் தீவிரத்தை அளவிடும் அலகு எது? இந்த ஒளி வந்து காதால் கேட்கக்கூடிய ஒளி. சரிங்களா, நம்ம காதால் கேட்கக்கூடிய ஒளி. இதனுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவில் சொல்லுவோம் அப்படின்னா டெசிபல், டிபி அப்படின்னு சொல்லுவோம். டெசிபல். சரிங்களா, டெசிபல் அப்படின்ற அளவில் சொல்லுவாங்க காதால் கேட்கக்கூடிய ஒளி. அது என்ன அளவில் சொல்கிறாங்க அப்படின்னா டெசிபல் என்ற அளவில் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தூரத்தை வந்து நம்ம மீட்டரில் சொல்கிறோம் இல்லை கிலோமீட்டரில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சவுண்டு. சரிங்களா, சவுண்டை வந்து டெசிபலில் சொல்லுவோம். அதுதான். சரிங்களா, அடுத்தது பென்சிலில் என்ன பயன்படுத்தப்படுகிறது? பென்சிலில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா கிராஃபைட். சரிங்களா, பென்சிலில் கிராஃபைட் அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பித்தளை எந்த உலோகத்தின் கலவையாகும்? சரிங்களா, பித்தளை வந்து எந்த உலோகத்தில் கலவை கேட்குறாங்க. பிரான்ஸ் சொல்லுவோம். செம்பு மற்றும் துத்தநாகம். பிரான்ஸ்ன்றது எதனுடைய இது அப்படின்னா அந்த பித்தளைனா பிராஸ் சொல்லுவோம். பித்தளை வந்து பிராஸ் வந்து எதனுடைய இதுன்னா செம்பு மற்றும் துத்தநாகம். செம்பு மற்றும் துத்தநாகத்துடைய கலவை. சரிங்களா, அடுத்தது எந்த சுரப்பி மாஸ்டர் சுரப்பின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்டர் சுரப்பி அப்படின்னாலே பிட்யூட்டரி சுரப்பி. சரிங்களா, பிட்யூட்டரி சுரப்பி. நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் படிச்சுட்ருப்பீங்க. அவங்களும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ரீசனிங் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களும் இது ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா, ஈஸியாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப ஒரு வருஷம் மாஸ்டர் பிளான் போட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது. 1 மாதம் அதிகபட்சம் 2 மாதம் இது படித்தாலே ஈஸியாக நம்ம பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி சேனல்ஸை நிறையா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது பெரியம்மை தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா, பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா, இங்கே கேட்டுக்கிற ஜிகேலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேல தான் கேட்டிருக்காங்க. குரூப் டியில் கூட கொஞ்சம் மாறி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஏஎல்பியில் அந்தளவுக்கு இது இல்லை. சரிங்களா, எட்வர்ட் ஜென்னர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணி இது அப்படி தான் இருக்கும் அப்படின்றது முடிவெடுக்காதீங்க. சரிங்களா, நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஈஸியாக இருக்கும். பெரியம்மை தடுப்பூசி கண்டுபிடித்தது வந்து எட்வர்ட் ஜென்னர். சரிங்களா, அடுத்தது காற்றில் ஆக்சிஜன் சதவீதம். காற்றுல எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா 21%. சரிங்களா, அடுத்தது ரிக்கட்ஸ் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படி கேட்குறாங்க. விட்டமின் டி ரிக்கட்ஸ் நோய். இப்போ விட்டமின் டாப்பிக்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ விட்டமின் டி குறைபாட்டில் தான் ரிக்கட்ஸ் நோய். விட்டமின் ஏனா வாழைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம், படிச்சிருப்போம். அதனால் அடுத்தது விசையின் எஸ்ஐ அலகு. சரிங்களா, விசையுடைய எஸ்ஐ அலகு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம். விசையினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன். சரிங்களா, நியூட்டன். அடுத்தது பிஹெச் அளவுகோலின் வரம்பு என்ன? பிஹெச்சுடைய அளவுகோல். சரிங்களா, அதனுடைய அளவு நம்ம எதில் சொல்லுவோம்? 0லேருந்து 14 வரைக்கும் சொல்லுவோம். சரிங்களா, 0லேருந்து 14 வரைக்கும் சொல்லுவோம். 0லேருந்து 7 வரைக்கும் அமிலம் சொல்லுவீங்க. 7க்கு மேலே இருக்கிறது காரம் சொல்லுவோம். சரிங்களா, அணுவின் கருவில் என்ன இருக்கிறது? அணுவினுடைய கருவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. புரோட்டான் மற்றும் நியூட்ரான். சரிங்களா, புரோட்டான் மற்றும் நியூட்ரான்ஸ் இருக்குது. சரி, உயிரியல் மூலக்கூறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உயிர் வாயுவின். சரிங்களா, உயிர் வாயுவினுடைய
நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னா பயோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கிய கூறு அப்படின்னா மீத்தேன் கேஸ் தான். சரிங்களா, மீத்தேன் தான் பயோகேஸ் சொல்லுவோம். சரிங்களா, மீத்தேன். ரத்தம் புரிதலுக்கு என்ன விட்டமின் உதவுதுன்னு கேட்குறாங்க. ரத்தம் புரிதலுக்கு விட்டமின் கே. சரிங்களா, விட்டமின் கே. உலர் பனிக்கட்டி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உலர் பனிக்கட்டிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா திட கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா, CO2 திட கார்பன் டை ஆக்சைடு. நான் வச்சுங்க. மனித உடலில் சாதாரண வெப்பநிலை என்ன? சரிங்களா, மனித உடம்புடைய சாதாரண வெப்பநிலை என்ன அப்படின்னா 37 டிகிரி சென்டிகிரேட். சரிங்களா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து யூபிஐ ஐடிக்கு பே பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோவோ அமௌண்ட்டு அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணிட்டுருவோம். அதாவது என்னென்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் யூபிஐ ஐடியில் பே பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் மெயிலுக்கு நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். அதுதான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அடுத்தது பழங்களை பழுக்க வைக்க எந்த வாயு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எத்திலின். பழங்களை பழுக்க வைக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் கேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டினுடைய எக்ஸாம் நடந்த கொஷின்ஸும் போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் அதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா, அதாவது பழங்களை பழுக்க வைக்க அப்படின்னு கேட்குறதுக்கு எது சொல்கிறோம் அப்படின்னா எத்திலின். சரிங்களா, எத்திலின் நான் வச்சுங்க. சூரிய சக்தியின் மூலம் என்ன? சரிங்களா, சூரிய சக்தியுடைய மூலம் அந்த கான்செப்ட் எந்த கான்செப்டில் சூரிய சக்தி ஒர்க் ஆகுது அப்படின்னா சூரியன்லேருந்து நமக்கு வெளிச்சம் வருது அப்படின்னா அணுக்கரு இணைவு கான்செப்ட். சரிங்களா, ஒரு பாம் வெடிக்குது அப்படின்னா அது அணுக்கரு பிளவு. சரிங்களா, இது நல்லா நான் வச்சுங்க. இந்த சூரிய சக்தின்றது அணுக்கரு இணைவு. ஏன்னா சூரியன் வந்து இப்போ நமக்கு இதுதான் சூரியன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹீலியம் வந்து முன்னாடி நமக்கு அணுக்கரு இணைவு மெத்தடில் தான் நமக்கு வெப்பம் கிடைக்குது. இதே ஒரு பாம் போடுறீங்க அப்படின்னா அது வெடித்து செதறும். அப்போ அணுக்கரு பிளவு. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அது அணுக்கரு பிளவு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. சரிங்களா, இந்திரா காந்தி அம்மையார். அடுத்தது எந்த கிரகம் சிவப்பு கிரகம் என்று அழைக்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகம் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் கிரகம் தான் சிவப்பு கிரகம் சொல்கிறோம். இந்தியா எந்த ஆண்டு முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா எந்த ஆண்டு முதல் கிரிக்கெட் கோப்பை வென்றது அப்படின்னா 1983. சரிங்களா, 1983 வின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனி தலைமையில் 2வது வின் பண்ணியிருக்கோம். நான் வச்சுக்கோங்க 2 தடவை வின் பண்ணியிருக்கோம். மகாத்மா காந்தி எதற்கு எதிராக தண்டி யாத்திரை தொடங்கினார்? மகாத்மா காந்தி எதற்கு எதிராக தண்டி யாத்திரை தொடங்கினார்னா உப்பு வரி. சரிங்களா, உப்பு வரி எதிர்த்து தான் தண்டி யாத்திரை தொடங்கியிருப்பார். அதாவது இது ஃபஸ்ட்டு இது யார் தலைமையில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கபில் தேவ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கபில் தேவ் தலைமையில் வாங்கியிருப்போம். சரிங்களா, கபில் தேவ் தலைமையில் ஃபஸ்ட்டும் டோனி. சரிங்களா, டோனி தலைமையில் 2ம் வாங்கியிருப்போம். சரிங்களா, அடுத்து உலகின் மிகப்பெரிய கடல் எது? உலகிலேயே மிகப்பெரிய கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். சரிங்களா, பசிபிக் பெருங்கடல் தான் உலகிலே மிகப்பெரிய கடல். இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியவர்னா இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூர். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நான் வச்சுங்க. இந்தியாவுக்கும் அவர் தான் எழுதியிருப்பார், ப்ளஸ் பங்களாதேஷுக்கும் அவர் தான் எழுதியிருப்பார். நான் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது? அடிப்படை உரிமைகள் கேட்குறாங்க. உரிமைகள்ன்றது அமெரிக்கா நாட்டிலேருந்து பெறப்பட்டது. நான் வச்சுங்க. உரிமை. தென்கிழக்கின் கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? தென்கிழக்கினுடைய கங்கை என்று எந்த நதி அழைக்கணும் அப்படின்னா கோதாவரி நதி. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இந்தியா மேப் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா சரிங்களா, இப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து கங்கை இப்படி போகுது அப்படின்னா கங்கை போகுது அப்படின்னா நமக்கு வந்து கோதாவரி வந்து இந்த இடத்துல போகும். சரிங்களா, இந்த ஏரியாவில் போகும். அப்போ இந்தியாவை பாதையாக பிரிச்சிங்கன்னா தெற்கின் கங்கைன்னு சொல்லிட்டு கோதாவரியை சொல்லுவாங்க. நான் வச்சுக்க. கோதாவரி நதி. செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை வழங்கியவர் யார்? செய் அல்லது செத்துமடி இந்த மாதிரி முழக்கத்தை எல்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. சரிங்களா,
நம்ம சேனலில் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் தேவையான ஸ்டாட்டிக் ஜிகே சரிங்களா. அந்த ரயில்வே ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வேக்கும் சரி, நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கும் சரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஷார்ட்ஸில் கொடுத்துருப்போம், அதை மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன டாபிக் கேட்பாங்களோ அது ஒவ்வொன்றும் ஒரு 30 இல்லை 20 கிட்ட கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் மறக்காமல் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது எப்படி இருக்குதுன்னு புரியும் சரிங்களா. அடுத்தது ஷிஃப்ட்லேயே அடுத்த கொஷின்ஸு, மனித உடலில் மிகப்பெரிய புலனுறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு சரிங்களா. எலும்புன்னு கேட்டால் தொடை எலும்பு ஃபீமர் சொல்லுவோம். உறுப்பில் கேட்கும்போது தோல் சரிங்களா. நான் வச்சுங்க, தோல் தான் மனித உடம்புல மிக பெருசு. நவீன இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன இயற்பியலின் தந்தை சரிங்களா. நவீன இயற்பியல் கேட்கறதுனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இயற்பியலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் சொல்லுவோம் சரிங்களா. இயற்பியலின் தந்தை அப்படின்னா நியூட்டன். ஆனால் நவீன இயற்பியலின் தந்தை கேட்கறதுனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நான் வச்சுங்க. அடுத்தது, பெட்ரோல் மற்றும் டீசல் எவ்வாறு பெறப்படுகிறது? பெட்ரோல் மற்றும் டீசல் நம்ம எப்படி பெறோம்னா கச்சா எண்ணெயிலேருந்து தான் எடுக்கிறோம் சரிங்களா. அடுத்தது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து காந்த அதிர்வு இமேஜிங், அதாவது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ இதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். மேக்னெட்னா காந்தா, ரெசோனன்ஸ்னா அதிர்வு, இமேஜிங் சரிங்களா, எம்ஆர்ஐ. அடுத்து, தங்கம் முதன்முறையாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, முதன்மையாக நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா நகைகள் செய்கிறது சரிங்களா, ஜுவல்லரிஸ். ஆப்ரேஷன் ஃப்ளட்டு சரிங்களா. ஆப்ரேஷன் ஃப்ளட் எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்றது நம்ம வந்து வெண்மை புரட்சி அப்படின்றது சரிங்களா. வெண்மை புரட்சின்றது பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது சரிங்களா. அப்போ அது எந்த டைமில் கொண்டு வந்தாங்கன்னா 1970 சரிங்களா. 1970 வர்கீஸ் குரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்மை புரட்சி சம்மந்தமாக நம்ம பால் சம்மந்தமாக சரிங்களா. நான் வச்சுங்க. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் சரிங்களா. சுகுமார் சென் தான் வந்து இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் சரிங்களா. அடுத்தது, ஜெகநாதர் கோயில் எந்த நதிக்கரையில் உள்ளது சரிங்களா. ஜெகநாதர் கோயில் எந்த நதிக்கரையில் வந்துன்னா மகாநதி சரிங்களா. மகாநதியுடைய கரையில் இருக்குது ஜெகநாதர் கோயில். பூரி ஜெகநாதர் கோயில் இது ஒரிஷாவில் புவனேஸ்வரில் இருக்குது. நான் வச்சுங்க. அடுத்தது, செய்யல செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தி சரிங்களா. மகாத்மா காந்தி. அடுத்தது, ஜெகநாதர் கோயில் அமைந்துள்ள நதியை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு அமைந்துள்ளதற்கு நதிக்கரை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த இடம் கொடுத்தவங்க யாருன்னா அனுனுவர் ஹென் அனுனுவர் ஹென்ன்றவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஒரு பொருளை அடுத்தது வந்து இப்போ நமக்கு ஆப்டிடியூட் சம் இருக்குது ப்ளஸ் ரீசனிங்கும் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கும் பாருங்கள். ஒரு பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, 900க்கு விற்றால் 10% இழப்பீடு ஏற்படுகிறது. செலவு விலை என்ன சரிங்களா. செலவு எவ்வளோ அப்படின்னா செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா பொருளோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது ஒரு பொருளை 900க்கு விற்கிறாங்க. அப்போ 900க்கு விற்கிறதுனால அந்த பொருள் அப்போ அதை விட அதிகமாக இருந்திருக்கு. அதை விற்கும் போது 10% இழப்பீடு ஆகிருக்கு சரிங்களா. அதுதான் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம எவ்வளோ அந்த பொருளோட விலை சரிங்களா. அந்த பொருளுக்கு அது எவ்வளோ விலை நம்ம வாங்கியிருக்கோம் அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. செல்லிங் ப்ரைஸ்ன்றது நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க சரிங்களா. நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுதான் ஃபார்முலா. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதே சப்போஸ் இப்போ 10% இழப்பீடுன்னு சொன்னதுனால நான் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 10% லாபம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ப்ளஸ் கொடுக்கணும் சரிங்களா. ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராஃபிட்னு எழுதுவேன் சரிங்களா. இது 10% நஷ்டம் சொன்னதுனால தான் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இப்போ இந்த 10% நஷ்டம்னு சொன்னதுனால நான் மைனஸ் வச்சுருக்கேன். அது மட்டும் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே சிம்பிள் தான். அந்த சம்மு கொடுத்துருக்க கொஷினு அப்படியே பார்த்தீங்கன்னா 100 அப்படியே போட்டுங்க. நீங்கள் எவ்வளோ விற்றுருக்கீங்க, 900 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 900. 100ல் இந்த லாஸ் வந்து எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க, 10% சொல்கிறாங்க. அப்போ 100ல் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 90 சரிங்களா. அப்போ இந்த 90ஆல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 900 அடிக்க போகிறீங்க. அப்போ அடிச்சிங்கன்னா 10 தடவை வரும் சரிங்களா. 90 மீதி 10 வரும். அப்போ 10 × 100 10 × 100 பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000. புரியுதுங்களா. அப்போ ஆன்சர் வந்து 1000. கரெக்டாக. ரொம்ப ஈஸி தான் அந்த சம்மு. காஸ்ட் ப்ரைஸ்னால் பொருளுடைய அடக்க விலை சொல்லுவீங்களா, அதுதான் 100 /
100 ப்ளஸ் மைனஸ் லாஸ்ன்னு போட்டுருங்க. இதே ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்கன்னா ப்ளஸ் ப்ராஃபிட் பின்னு வச்சுக்குவீங்க இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ், அதான் விற்ற விலை. சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் தான் நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அந்த ரேட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பேக்கப் பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரிஜினல் ரேட்டு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 200ல் 15% 300ல் 10% மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறேன். மொத்த மதிப்பு. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல மொத்த மதிப்பு டோட்டல் அப்படின்றது வரணும். நான் வச்சுங்க மொத்த மதிப்பு என்ன கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப ஈஸி தான் இது. 200 15/100. ஏன்னா நம்ம அதில் 200ல் 15% எவ்வளோ ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 300ல் 10% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அந்த சதவீதம் எத்தனை சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுட்டு கீழே 100ஆல் நீங்கள் வகுக்கணும். சரிங்களா? அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் டோட்டல். இப்போ இது 2 டைமா, இது 3 டைமா, இப்போ 2 15 30, 3 10 30, டோட்டலு 60. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு வருது? 60. ஈஸியாக இருக்குங்களா? ஓகே. அடுத்தது அதாவது என்ன கேட்டிருக்காங்க, முதல் 10 இயற்கை, அதை இயல் எண் சொல்லுவாங்க, அதை இயற்கை எண் சொல்கிறோம். நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் நம்பர் இயல் எண்களுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுங்க. 1லேருந்து 10 வரைக்கும். சரிங்களா? 1 2 3 இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் டோட்டலாக கேட்குறாங்க. .10 வரைக்கும். இதுக்கு நமக்கு ஃபார்முலானா n × n+1 / 2 இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இது ஜஸ்ட் இது தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கடைசி நம்பர் என்னவோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுதான் நமக்கு n வேல்யூ. அப்போ 10 + ஒரு 1 / 2 இதை அடிச்சிங்கன்னா 5. அப்போ 10 + 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 11. அப்போ 5 × 11 பெருக்குனிங்கன்னா 55. அதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் வந்துடுச்சுங்களா? அப்போ 1லேருந்து 10 வரைக்கும், 10 வரைக்கும் இல்லை, நீங்கள் எத்தனை சொன்னாலும் சரி அத்தனை நம்பருடைய டோட்டல் மதிப்பு எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா n × n+1 / 2. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இது தொடர்ந்து போகணும் நம்பர். சரிங்களா? அதுதான். அடுத்தது அதே மாதிரி இப்போ 13 கேட்டதில் ஷிஃப்ட்டு நான் 1னே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது 1 2 3 அது மாதிரி மாறும். ஓகே. சிறுவர்கள் வரிசையில் அமன் இடமிருந்து 12வது இடத்திலும் ரோஹித் வலமிருந்து 15வது இடத்திலும் உள்ளார். அவர்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் அமன் இடமிருந்து 18வது இடத்தில் இருப்பார். வரிசையில் உள்ள மொத்த சிறுவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷினுடைய ஆன்சர் புரியுதான்னு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அமன் வந்து இடமிருந்து 12வது இடம், இடது பக்கத்தில் 12வது இடத்துல இருக்கிறார் அமன். சரிங்களா? ஓகே. இப்படி வந்து பார்க்கும்போது 12வது இடம் லெஃப்டில் இருந்து பார்த்தா. அடுத்தது ரோஹித் 15வது இடத்துல உள்ளார், வலது பக்கத்தில் 15வது இடத்துல ரோஹித் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வலதுலேருந்து 15ல் இருக்கார். நான் வச்சுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவர் இடங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க இடத்த மாற்றும் போது அமன் வந்து இப்போ எந்த இடத்துக்கு போகிறாருன்னா 18வது, அதாவது இந்த இடத்துல போய் ஒரு உட்காந்தார் அமன் அப்படின்னா 18வது இடமா. இப்படி இருந்து பார்த்தா, அதை லெஃப்டில் இருந்து பார்த்தா இந்த இடம் 18 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 18வது இடம் அப்படின்னா இப்போ மொத்தம் உள்ள சிறுவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் லெஃப்டில் இருந்து, அதாவது இடது பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இடம், அது கன்ஃபார்ம். சரிங்களா? 18 சீட்டு இருக்குது. அது போக ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 15வது இடத்துல ரோஹித் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15வது இடம் அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை குறைச்சிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவன் உட்காந்துருக்கான் சீட்டில். அப்போ அந்த இடத்த போட்டு பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது மொத்தம் 15. அப்போ ஆல்ரெடி அவன் உட்காந்துட்டான், அதனால் 1 கருக்கு மைனஸ் பண்ணிட்டு 14ன்றதை கூட்டுங்க. சரிங்களா? ஏன்னா 15வது இடத்துல தான் இருக்கான். அப்போ மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்கும்போது நமக்கு இடத்த சொல்ல மாட்டோம், ஆளை தான் கூட்டி சொல்லுவோம். அப்போ அது வரைக்கும் 18. இதுக்கப்புறம் மீதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது 14. இப்போ டோட்டல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32. புரியுதுங்களா? அதாவது 12 ஃபஸ்ட்டு என்ன கூட இடது பக்கத்துலேருந்து 12வது இடத்துலையும் வலது பக்கத்துலேருந்து அமன் வந்து, அதாவது ரோஹித் வந்து 15வது இடத்துல உட்காந்துருக்காரு. நீங்கள் சும்மா இதை வந்து ஒரு நோட்டில் போட்டு பாருங்கள், அழகாக புரியும்.
சரிங்களா, உட்கார்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, 15ஆவது இடத்துல இருக்கிற அவர் அதாவது 12ஆவது இடத்துல இருக்கிற அமன் வந்து 15ஆவது இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து டோட்டலாக கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் கூட்டின இடம் 18ஆவது இடம் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ ரைட் சைட்லேருந்து உங்களுக்கே தெரியும், வலது பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவன் 15ல் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 பேர் 15ஆவது இடத்துல இருக்கிறான். சரிங்களா, 15ஆவது இடத்துல தான் இருக்கிறான். அப்போ மீதி எத்தனை பேர் இருக்காங்க, மீதி 14 பேர் இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நமக்கு 18 தெரிஞ்சிச்சு. 18ஆவது இடத்துல உட்காந்துருக்கான். அது போக மீதி 14, அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 32. உங்களுக்கு புரியுதுங்களா ஆன்சரு? ஓகே. அடுத்த கொஷினு, விடுபட்ட சரிங்களா, விடுபட்டுள்ள சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி சி, அடுத்தது என்ன வரும், டி வரணும். அடுத்தது இசட் ஒய் எக்ஸு, இப்போ ரிவேர்ஸில் இருக்குது. சரிங்களா, நமக்கு டபிள்யூ எக்ஸு ஒய்இ இசட் இது தெரியும். அப்போ ஆல்ரெடி இசட் கொடுத்துட்டாங்க. ஒய் இங்கே பாருங்கள், இசட் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, அடுத்தது டபிள்யூ தான். அப்போ டபிள்யூ. சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து டிடபிள்யூ. சரிங்களா, அதாவது ஏபிசியோடைய ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்ரு ஏன்னா கடைசி லெட்ரு இசட். அப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிறாங்க. ரெண்டாவது லெட்ரு அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்ரு, அது மாதிரி ஒவ்வொரு லெட்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஈஸியான சம்மு, பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அடுத்தது, ஒரு பகடை இரண்டு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3க்கு நேர் எதிராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகடை அப்படின்னாலே மொத்தம் 6 பக்கம், அதனால நான் வச்சுங்க இப்படி இருக்கும். இதில் 1, இதில் 2, இது 3, இது 4 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது போக இதில் 5, இது 6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா, மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அப்போ பகடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு பாக்ஸாக மடிச்சிங்க அப்படின்னா, சரிங்களா, அப்போ 3க்கு நேர் எதிரில் எது வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த பாக்ஸை 1 வந்து இப்போ நீங்கள் பாக்ஸாக மடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன வரும், 3 வரும். சரிங்களா, இப்போ 5க்கு ஆப்போசிட்டு, இப்போ இதில் எதுக்கு ஆப்போசிட்னு போய் பார்த்துங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1க்கு ஆப்போசிட்டு 3, 2க்கு ஆப்போசிட்டில் 4, 5க்கு ஆப்போசிட்டில் 6. சரிங்களா, அந்த பாக்ஸோடைய ஆப்போசிட் எதிர் பக்கங்கள் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்குன்னா 1 தான் இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அடுத்தது, நேற்றுக்கு முந்தைய நாள் வியாழன் என்றால் நாளைக்கு மறுநாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நீங்கள் ஒன்றுமே இப்போ ஈஸியாகவே பாருங்கள். நேற்றைய முந்தைய நாள் என்ன கேட்டிருக்காங்க, வியாழன் என்றால் நாளைக்கு மறுநாள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறேன். இது எந்த நாளை வச்சா இதுக்கு முந்தைய நாள் நம்ம போட முடியும் அப்படியே பாருங்கள். வியாழன், அப்போ நமக்கு வந்து எந்த நாளில் இருந்தால் அது நமக்கு மாட்டோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் அதே மாதிரி போட்டே வாங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இப்படி வச்சிங்க, புதன் இதேமாதிரி வச்சிங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தா இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நேற்றைய முந்தைய நாள் வியாழன் என்றால் அப்போ நேற்று நாளே அது வெள்ளியாக இருந்திருக்கணும். அதுக்கு முந்தின நாள் சொல்லும் போது தான் வியாழனாக இருக்கணும். அப்போ நீங்கள் இருக்கிற நாள் எந்த நாள், சனிக்கிழமையில் இருக்கிறீங்க. இப்போ கான்செப்ட் பாருங்களேன், சனிக்கிழமையிலேருந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. நேற்றைய முந்தின நாள்னால் நேற்றைய நாள்னால் வெள்ளி, நேற்றைய முந்தைய நாள்னால் வியாழன். சரிங்களா, அப்போ இது ஓகே. அப்போ இப்படி இருந்து பார்க்கும்போது வியாழன் வந்துடுச்சு. நாளைக்கு மறுநாள், நாளை நாள் என்னது, சனிக்கிழமையிலேருந்து நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு மறுநாள் வரும்போது என்ன கிழமை, திங்கக்கிழமை. அப்போ ஆன்சர் வந்து திங்கக்கிழமை. புரியுதுங்களா? இது அழகாக நீங்கள் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்ணாடி பிம்பங்களை கண்டறியும். ஏன்னா நமக்கு மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கண்டிப்பாக ரயில்வேயில் கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நமக்கு மிரர் இமேஜில், சரிங்களா, மிரர் இமேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்ணாடி வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஐ எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனால் எண் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரும். எண் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இது மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும், இப்படி காமிக்கும். சரிங்களா, எண் மட்டும் இப்படி மாதிரி வரும் நீங்கள் வாட்டர் இமேஜில் பார்க்கும்போது. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல நான் இது கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இப்படி வரும். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல, எப்படி இமேஜே தெரியல அப்படின்னா உங்கள் கையில் எக்ஸாமில் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் எழுதுவீங்க, சும்மா நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி எழுதிட்டு அந்த ஒயிட் பேப்பருடைய பின்னாடி சைடு திருப்பி அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மிரர் இமேஜ் ஈஸியாக நீங்கள் கொடுக்குற பேப்பரில் எழுதிட்டு அப்படியே திருப்பி பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
சரிங்களா, ஆப்போசிட்டாக வரும். இது மாதிரி இப்படி இருக்கிற எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் பேப்பர் வச்சு. அடுத்து வாட்டர் என்பது சரிங்களா, வாட்டர் என்பது 1 2 3 4 5 அப்படின்னு எழுதப்பட்டால் டிஇஏஆர் என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு லெட்டரும் ஒரு ஒரு வார்த்தையை குறிச்சிருக்கு. டபிள்யூ வந்து 1, ஏன்றது 2, அப்போ டீன்றது 3, இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க சரிங்களா. ஈன்றது 4, ஆர்ன்றது 5 சரிங்களா. அப்போ டீன்றது என்னது நமக்கு 3, டியர் அப்படின்னும் போது டீனது 3, ஈன்றது 4, அடுத்தது ஏன்றது 2, அடுத்தது ஆறுன்றது 5. அப்போ 3 4 2 5, அப்போ 3 4 2 5 தான் ஆன்சர். ஓகேங்களா, கொடுத்துருக்கிறத அப்படியே ஈக்குவலண்ட்டாக நீங்கள் அந்த நம்பர் எடுத்துக்கணும். அடுத்தது 4:30 மணிக்கு கடிகாரத்தின் முள்களுக்கு இடையே உள்ள கோணம் என்னவாக இருக்கும்? 4:30 மணி சரிங்களா, 4:30 மணிக்கு எந்த கோணத்தில் இருக்கும் கடிகாரம் அப்படி பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, இது கடிகாரம்னா வச்சுங்க, இது 12 வச்சுங்க, இது 3, இது 6, இது 9. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 4:30ன்னு சொல்கிறாங்க. 4:30 இருக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் இப்படி காமிக்கும். அப்போ நமக்கு நார்மலாக இந்த 3க்கும் 6க்கும் இடைப்பட்டது மொத்தம் நமக்கு எத்தனை கோணம்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி கோணம். ஏன்னா ஒரு வட்டம் அப்படின்னாலே 360 டிகிரி. அப்போ நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 90 வரும் சரிங்களா. அப்போ 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 90. அப்போ 4:30 போது அதுக்கு 2த்துக்கும் இடையில இருக்குது. அப்போ 90ல் பாதி எவ்வளோ? 45 டிகிரி கோணம் சரிங்களா. அப்போ 4:30னா இதில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, சின்ன முள் இது இப்படி இருக்கும், பெரிய முள் இப்படி இருக்கும் சரிங்களா. அப்போ 45 டிகிரி கோணம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வெண் வரைபடத்தை தேர்வு செய்க. வெண்படம், அதாவது வெண் வரைபடம் கொடுத்துருப்பாங்க, வென் டயக்ராம் சொல்லுவாங்க அது பேர். பாலூட்டிகள், நாய்கள், பூனை கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா வெண் வரைபடம் அப்படின்னா வென் டயக்ராம் சொல்லுவோம். இப்படி இருக்கும் ரவுண்டு கொடுத்துட்டு ஆப்ஷன் கேட்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் வந்து இன்னும் கரெக்டாக இருக்குது, சும்மா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த படம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் வென் வரைபடம் சரிங்களா, வென் டயக்ராம் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இது சும்மா இது ஏ, இது பி அப்படின்னு வச்சுங்க, இது சின்னு வச்சுங்க. 3 படம் கொடுத்துருக்கேன். இப்போ எது சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். பாலூட்டிகள் சொல்கிறாங்க. பாலூட்டிகள் அப்படின்றது சரிங்களா, இதெல்லாம் பால் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மொத்தம் நமக்கு ஆப்ஷன் வந்து பாலூட்டிகள், நாய், பூனை, இதுதான் கொஷின். இப்போ பாலூட்டிகள்ன்றதில் நாயும் பூனையும் எதில் வரும்? ரெண்டுமே இந்த பாலூட்டின்ற இடத்துல தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த படம் கரெக்டாக இருக்கும் பாருங்களேன். இப்போ என்னது, ரெண்டுமே பாலூட்டின்ற உள்ளதாக வருது. நாய்க்கும் பூனைக்கும் தொடர்பு இருக்கா? அது ஒரு இனம், இது ஒரு இனம் சரிங்களா. அப்போ உங்களுக்கு சீன்ற படம் தான் மேட்ச் ஆகுது, புரியுதுங்களா. ஆனால் ரெண்டுமே பாருங்கள் பாலூட்டின்ற இனத்துக்குள்ளே தான் இருக்குது. இது ஒரு இனம், இது ஒரு இனம் சரிங்களா. அப்போ இந்த படம் உங்களுக்கு கரெக்டு சரிங்களா, வென் டயக்ராம். அப்போ நீங்கள் இதே மாதிரி பார்க்கணும், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் சரிங்களா. அடுத்தது கூற்று. இந்த மாதிரி ஒரு சில கொஷின் கேட்பாங்க. இது எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். சில பேனாக்கள் பென்சில் ஆகும், எல்லா பென்சில்களும் ரப்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது நீங்கள் இதே மாதிரி கொஷினாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும், படமாக போடணும். போட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சரை படிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், சில பேனாக்கள் பென்சில் ஆகும். இதே மாதிரி இப்போ வென் டயக்ராம் போட்டோம்ல, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேனாக்கள், இது சில பேனான்னு வச்சிங்களேன், இது பென்சில் சொல்கிறாங்க. சில தான், அப்போ கொஞ்சம் சில பென்னுன்னு வச்சு, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சில பேனாக்கள் பென்சில் ஆகும். இது பென்னு, இது பென்சில் சரிங்களா, இது பென்சில். அப்போ வந்து பென்னுன்றாங்க, பென்சில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா பென்சில்களும் ரப்பர். அப்போ பென்சில்ன்றது இங்கே இருக்குது. அப்போ எல்லா பென்சில்களும் ஒரு வட்டத்தை போட்டு ரப்பருக்குள்ளே, இப்போ இது எல்லாமே ரப்பராக இருக்கும் நான் வச்சுக்கங்க, ஆர். ஓகேவா. இப்போ ஆப்ஷனை படிங்க. ரப்பர் ஒரு பேனா அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரப்பர் பாருங்கள், ரப்பருக்கும் பேனாவுக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க கொஷினில் பாருங்கள். அப்போ இந்த கூற்று தப்பு. இது
சில பேனாக்கள் ரப்பர் ஆகும். கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு பென்சில்ன்றது ஆல்ரெடி பென்னு கூட தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரப்பர் போட்டிருக்கோம். அப்போ இந்த படம் வந்து பென்சில், அதாவது ரப்பர்ன்ற படம் பென்னுன்ற படத்தை தொட்டு கொஞ்சம் எடுத்துக்குது. அப்போ சில இது ரப்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போ காரணம் 2 அதாவது மட்டுமே சரியானது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வென் டயக்ராம் போடணும். இதே மாதிரி ரவுண்டை போட்டுட்டு இப்போ நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கணும். தொடர்புபடுத்தும் போது எது மேட்ச் ஆகுதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, கோஆர்டினேட் என்ற வார்த்தையை எழுத்துக்களிலிருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது நாங்கள் ஆப்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறையா இங்கிலீஷ் எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இது உள்ளே மாட்டுது. அடுத்தது நோட்டு, NOTE. இது மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம இந்த கோஆர்டினேட் என்ற வார்த்தையிலேருந்து தான் எடுத்து எழுதுகிறோம். ஆனால் அந்த டென்டர்ன்றது மட்டும் அதில் வரல. TNDE அது மட்டும் என்ன சொல்லி இந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டென்டர். இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க கொடுத்துருக்க வார்த்தையில் எது மேட்சே இல்லாத வார்த்தைன்னு பார்த்து அதை இப்போ செலக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? அந்த வார்த்தையை உருவாக்க முடியாத வார்த்தை இதில் இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு பண்ண முடியாது மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? சூரிய ஒளியிலேருந்து என்ன விட்டமின் கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய ஒளியிலேருந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்குது அப்படின்னா விட்டமின் டி. சரிங்களா? விட்டமின் டி தான் நமக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது, அதுவும் மாலை நேரங்களில். சரிங்களா? அடுத்தது, பிரிண்டர் மற்றும் மானிட்டர் போன்ற சாதனங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக படிச்சிருப்போம், கம்ப்யூட்டருடைய இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அதாவது உள்ளீடு சாதனம் வெளியீடு சாதனம் படிச்சிருப்போம். அதே அந்த கேட்டகரியில் தான் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ பிரிண்டர் அப்படின்னா மானிட்டர் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பொருளை காமிக்குது இல்லை கொடுக்குது. அப்போ இதெல்லாம் வெளியீடு சாதனங்களில் வரும். சரிங்களா? இதே கீபோர்டு, மவுஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் டிவைஸில் வரும், உள்ளீடு சாதனங்களில். சரிங்களா? அப்போ அதெல்லாம் வந்து உள்ளீடு சாதனங்கள் வரும். இது எல்லாமே இப்போ பிரிண்டர் மானிட்டர்லாம் வந்து அவுட்புட் சாதனம், அதாவது வெளியீடு சாதனம் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, நீரின் pH மதிப்பு. சரிங்களா? நீருடைய நம்ம குடிக்கிற தண்ணியுடைய pH மதிப்புடைய வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக pH மதிப்பு நம்மளுடைய டேபிள் உடைய வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா pH உடைய, இது நீருன்னு கிடையாது, pH உடைய வரம்பு என்னென்னா 0லேருந்து 14 வரைக்கும். சரிங்களா? 14 வரைக்கும் உண்டு. 0லேருந்து 6.9 வரைக்கும் அமிலங்கள் அப்படின்னு பார்ப்போம். 7ன்றது நடுநிலை, அது இப்போ மழை நீர் இல்லை தூய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 7. இது 7க்கு மேலே 7.1லேருந்து நமக்கு 14 வரைக்கும் பார்த்திங்கன்னா காரங்கள் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. pH வரம்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 0 முதல் 14 வரைக்கும். அடுத்தது, சக்தி. சரிங்களா? அடுத்தது, சக்தியுடைய SI அளவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சக்தி அப்படினுடைய SI அளவு கேட்குறாங்க. சக்தியுடைய SI அளவு வாட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது சக்தி தான் நம்ம வந்து திறன் அப்படின்னு சொல்லுவோமா, திறன் சொல்லுவோம். திறன் அலகு வாட், திறன் அப்படின்ல சக்தி சொல்லுவோம். இதுதான் வந்து வாட். சரிங்களா? திறன் அலகு வாட்டு. அடுத்தது, அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பெறப்படுகிறது? அலுமினியம் வந்து எந்த தாதுலேருந்து பெறப்படுதுன்னா பாக்சைட். அலுமினியம் வந்து பாக்சைட் அப்படின்ற தாதுலேருந்து கிடைக்குது. அடுத்தது, மின்தடையின் அலகு. மின்தடையுடைய அலகு ஓம். சரிங்களா? மின்தடை அலகு ஓம் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது, எந்த உலோகம் மின்சாரத்தை நன்றாக கடத்தும்? உலோகங்களே நல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னா வெள்ளி தான். சரிங்களா? வெள்ளி. நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்க்கணும். வெள்ளி இல்லாத பட்சத்தில் தான் கேட்டால் தான் காப்பர் கொடுக்கலாம். சரிங்களா? காப்பர், அது தமிழில் வந்து செம்புன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வெள்ளி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். தேசிய ரயில் அருங்காட்சியகம் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? அதாவது நிறுவப்பட்டது தேசிய ரயில் அருங்காட்சியகம். சரிங்களா? 1977. சரிங்களா? 1977 தான் நிறுவியிருக்காங்க. டீசல் இன்ஜின் பெரும்பாலும் என்ன பொறிமுறையை இன்ஜினியரிங் மெத்தடில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. டீசலுடைய இன்ஜின் எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா கம்ப்ரெஷன் இக்னிஷன். சரிங்களா? அதை தான் தமிழில் சுருக்க பற்ற வைப்பு அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ரெஷன் இக்னிஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? கம்ப்ரெஷன் இக்னிஷன் மெத்தடில் தான் நமக்கு டீசல் இன்ஜின் ஒர்க் ஆகுது.
அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அசோக சக்கரம். இது ஆரம் பிரிச்சிருப்பாங்க. இது மொத்தம் 26 கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 24 ஆரங்களை கொண்டது. அடுத்தது 1877ஆம் ஆண்டு இந்திய குடிமை பணி தேர்வில் ஆங்கில வினாத்தாளை வடிவமைத்தவர் யார்? ஆங்கில வினாத்தாளை யார் வடிவமைச்சார்? குடிமை பணி தேர்வில் வெள்ளக்காரர்கள் நம்மளாம் ஆட்சி ஆண்டுட்ருக்காங்களோ அந்த டைமிங்கில். அப்போ யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. சரிங்களா? ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அவர் தான் வந்து அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ண கூட இருந்திருக்கார். சரிங்களா? ஒர்க் பண்ணியிருக்கார். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா நான் வச்சுங்க. அடுத்தது தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுது? தேசிய அறிவியல் தினம் இந்தியாவில் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா February 28. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் February 28 வந்து இந்தியாவில் நம்ம தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? ஃப்ரூட் என்பது HTWKV என்று எழுதப்பட்டால் ஆப்பிள் என்பது என்னவாக எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நெக்ஸ்ட் வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப், இங்கே ஹெச்சின்னு அப்படின்னா இடையில ஒன்று விட்டுருக்காங்க. FG ஹெச்சி. சரிங்களா? அப்போ ஹெச் வருது. ஆருக்கு அப்புறம் இடையில ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க ST, அப்போ இங்கே எஸ் விட்டுருக்காங்க. இப்போ ஒன்றை விட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்போ ஏவுக்கு அப்புறம் பியை நீங்கள் விட்டுட்டு அடுத்து என்ன கொடுக்கலாம்? சி. சரிங்களா? அப்போ சி ஒரு ஆன்சர். சரிங்களா? பிக்கு அப்புறம் அப்படின்னா கியூவுக்கு அப்புறம் ஆர், அப்போ 6, அப்புறம் 6. இப்போ நமக்கு இதனுடைய நெக்ஸ்ட் லெட்டர் அடுத்த வார்த்தை லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை. சரிங்களா? ஈக்கு அப்புறம் எஃப்பை விட்டுட்டு ஜி. சரிங்களா? அப்போ நமக்கு CRRNG அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஷின்ஸு கேள்வியில் உள்ள தொடரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொடரில் விடப்பட்ட எண்ணை கண்டறியவும். தொடரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் என்ன கண்டறிய சொல்கிறாங்க. 4, 9, 16, 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். 2, 2, 4, 2, அதாவது 3, 3, 9. நாங்கள் 4 ஸ்கொயர் பண்ணால் 4, 16, 5னா 25. அப்போ என்னவாக இருக்கும்? அடுத்தது 6ஆக தான் இருக்கும். அப்போ 6, 6, 36. சரிங்களா? அப்போ 36ன்றது தான் இது ஆன்சர். அடுத்தது ஒரு நபர் ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி எனக்கு சரிங்களா எனது சகோதரனோ சகோதரியோ இல்லை. அவருக்கு வந்து சகோதரனோ சகோதரியோ இல்லை. ஆனால் அந்த மனிதரின் தந்தை என் தந்தையின் மகன் என்றால் யாருடைய புகைப்படம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின் ஈஸி தான் இருக்கும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நபர் ஒரு புகைப்படத்தை காமிக்கிற அது நீங்கள் தான் நினச்சிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் தான் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறீங்க எனக்கு சகோதரியோ இல்லை. சரிங்களா? உங்களுக்கு அதாவது அண்ணன் தம்பியோ இல்லைன்னா தங்கச்சியோ யாரும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிங்க. ஆனால் அந்த மனிதரின் தந்தை, அப்போ உங்களுடைய தந்தை என் தந்தையின் மகன். சரிங்களா? அந்த ஃபோட்டோவில் காமிக்கிற அந்த தந்தையினுடைய மகன் அப்படின்னும்போது 2 பேர் என்ன ஆகுது? அப்போ பார்த்திங்கன்னா அவருடைய மகன் தான். சரிங்களா? அப்போ புகைப்படம் பார்க்கும்போது அந்த மனிதரின் தந்தை என் தந்தைன்னு சொல்லும்போது மகன் அப்படின்னும்போது நம்ம அப்பாவுக்கும் மகனுக்குள்ளே இருக்குதான் வேறுபாடு. அப்போ அவங்க 2 பேரும் என்ன ரிலேஷன் அப்படின்னும்போது அந்த புகைப்படத்தில் இருக்கிற யார் அப்படின்னா அவரது மகன். சரிங்களா? அவரது மகன்றதை குறிக்குது. அடுத்தது ப்ளஸ் என்பதை பெருக்கல் எனவும் மைனஸை வந்து ப்ளஸ் எனவும் பெருக்கலை வந்து மைனஸ் ஆகும் வகுத்தலை வந்து ப்ளஸ் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிங்க அப்படின்னா என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 16 அப்படின்னு கொடுத்துருக்கு, அதுக்கு ப்ளஸ் கொடுத்துருங்க. அப்போ பெருக்கல் வச்சுக்கணும். மைனஸ்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ன்றது எடுத்துக்கணும். பெருக்கல்ன்ற இடத்துல வந்து மைனஸ்ன்றது எடுத்துக்கணும். 5 ப்ளஸ்ன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ன்றது வந்து பெருக்கல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வகுத்தல்ன்றது நம்ம கொடுக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு நீங்கள் போகணும். 4, 16, 64 + 2. நமக்கு எப்பயுமே போர்டு மாஸ் ரூலை பயன்படுத்தணும். BODMAS, அதாவது ப்ராக்கெட்டு, அதாவது பினா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃப்ன்றது சொல்லியிருப்பாங்க. டினா வகுத்தல், எம்னா பெருக்கல் டிவிஷன்ன்றது வகுத்தலை குறிக்கும். எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கலை குறிக்கும். இது வகுத்தல், இது பெருக்கல். ஏனா ஆடு ப்ளஸ்ஸை குறிக்கும். எஸ்னா சப்ட்ராக்ஷன் மைனஸை குறிக்கும். சரிங்களா? ஏனா ப்ராக்கெட், இது ஓனா ஆஃப். சரிங்களா? இது நீங்கள் இந்த சமன்பாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். பி ஃபஸ்ட்டு, அப்புறம் ஓ, அதுக்கப்புறம் டி.
இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தலே கிடையாது. அப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்கெட்டும் கிடையாது, வகுத்தல் ஆஃபும் கிடையாது, டிவைடும் கிடையாது. இப்போ எனக்கு பெருக்கல் தான் இருக்குது. அப்போ நான் பெருக்கலை தான் எடுத்துக்குவேன். சரிங்களா? இப்போ பெருக்கலில் தான் நான் இப்போ பண்ணுறேன். 4 16 64. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது. அப்போ 5 × I 8 40. இப்போ தான் எனக்கு இருக்குது. இப்போ 64 என்ன பண்ணலாம், 64 + 2 66. 66ல் 40 போனால், சரிங்களா? 66 40 போனால் 26. சரிங்களா? ஆன்சர் கொடுத்துருக்கிறத சிம்பிள் மாற்றி டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் போட்டு எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது தொடர்புடைய வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். பறவை பறக்க, மீன். பறவை என்ன பண்ணுவோம், பறக்கும். அப்போ மீன்றது நீந்தும். அப்போ நீச்சல் அப்படின்றத குறுக்குது. சரிங்களா? அடுத்தது பயணிகள் ரயிலில். அடுத்தது பயணிகள் ரயில் மற்றும் பேருந்து. பயணிகள் ரயில் பேருந்து ஆகியவற்றுக்கு இடையிலான உறவை வரைபடத்தில் காண்ப சொல்கிறாங்க. அப்போ வரிசையான 3 வட்டங்கள் தொடர்பு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பயணி இருக்கார். இது வெண்படம் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு பயணி இருக்கார். அவர் என்ன பண்ணலாம், ஒன்று ட்ரெயினில் போகலாம். சரிங்களா? இல்லை என்ன போகலாம், அவர் பேருந்துலேயும் போகலாம். அப்போ அவருடைய ஆப்ஷன் அப்போ இது இப்படி போகலாம். சரிங்களா? இப்போ இதுதான் பயணி அப்படின்னா பேசஞ்சர். அவர் ஒன்று ரயிலில் போனாலும் போகலாம், இல்லை பஸ் பேருந்தில் போனாலும் போகலாம். இதுதான் வரிசையாக 3 வட்டங்கள் தொடர்பில். இதுதான் ஆன்சர். அடுத்தது வார்த்தைகளை வரிசையாக ஒழுங்குபடுத்தவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே பிறப்புக்கு அப்புறம் தான் மற்றது. அப்போ 1 பிறப்பு. 2வது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல்வி கற்போம். அப்போ 1 3க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவோம். சரிங்களா? இது 1, இது 2, அதுக்கப்புறம் 3 வேலைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சம்பளம் வாங்குவோம். 4 5 தான் இறப்பு. சரிங்களா? இப்போ இந்த ஆர்டரில் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. வித்தியாசமாக இருப்பதை தேர்ந்தெடுக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கிறதுல எது தொடர்பே இல்லாமல் இருக்குதோ அதை வெளியெடுத்துடணும். சரிங்களா? அப்படி பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னா பித்தளை, இரும்பு, எஃகு, வெண்கலம். இது எல்லாமே இரும்பை தவிர மீதி எல்லாமே கலப்பு உலோகம். 2 3 உலோகங்கள் சேர்ந்த இது தான். சரிங்களா? அலாய் மெட்டீரியல். அப்போ இரும்பு மட்டும்தான் கிடையாது. அப்போ கொடுத்துருக்குற இரும்பு வந்து இந்த கேட்டகரியில் சேராது. ஏன்னா மீதி எல்லாமே இரும்பு இல்லாத உலோகம். இது மட்டும்தான் இரும்புள்ள உலோகம். பார்த்துங்க. அடுத்தது ஏ என்பது பிக்கு வடக்கேயும் சி என்பது பிக்கு கிழக்கேயும் இருந்தால் சியிலிருந்து ஏ எந்த திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை போடணும். பி என்பது, அதாவது ஏ என்பது பிக்கு வடக்கே. ஃபஸ்ட்டு இப்படி போட்டுங்க. சரிங்களா? இது மாதிரி போட்டுங்க. எப்பயுமே மேலே வர்றது வடக்குன்னு வச்சுக்கணும். சரிங்களா? எப்பயுமே மேலே வர்றது வடக்குக்கு ஆப்போசிட்டு தெற்கு. சரிங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் இந்த நியூஸ்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து நியூஸ், NEWS. சரிங்களா? அந்த கான்செப்டில் அப்போ மேலே நார்த்துனா வடக்கு, ஈனா சரிங்களா? நார்த்து. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்களா, ஈஸ்ட்டு, W வெஸ்ட்டுன்னு அப்படின்னு வரணும். இப்போ நார்த் போட்டிங்களா, அடுத்தது ஈஸ்ட்டு இங்கே வரணும். ஈஸ்ட்டு தான் கிழக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வெஸ்ட்டு தான் மேற்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மேற்கு, அதுக்கப்புறம் சவுத்து. இந்த வரிசையில் நீங்கள் போடணும். இதை எப்படி போடுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இசட்ன்ற மெத்தடில் போடணும். நான் வச்சுங்க. சரிங்களா? இசட்ன்ற மெத்தடில் போடணும். வடக்கு ஆப்போசிட்டு தெற்கு, கிழக்கு ஆப்போசிட்டு மேற்கு. சரிங்களா? ஓகே. இதை சும்மா வச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்து பிக்கு வடக்கே உற. ஏ என்பது பிக்கு வடக்கே. அப்போ பி எந்த இடத்துல இருந்தால் வடக்கில் இருப்பார், தெற்கில் பி இங்கே இருந்தால் தான் இவர் ஏ இங்கே வடக்கில் இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதாவது தெற்கில் பி இருந்தவன் தான் ஏல வடக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி. அடுத்தது சி என்பது பிக்கு கிழக்கே. சின்றவர் பிக்கு வந்து கிழக்கே. அப்போ பிக்கு கிழக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சி. அப்போ சின்றவர் இப்போ சி இங்கே இருக்கார். சி என்பது எங்கே இருக்கார் அப்படின்னா பிக்கு கிழக்கே. பிக்கு கிழக்கே சி. சரிங்களா? பாருங்கள், ஏ என்பது பிக்கு வடக்கில் இருக்கார். சி என்பவர் பிக்கு கிழக்கில், சின்றவர் பிக்கு கிழக்கில் இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது சியிலிருந்து ஏ எந்த திசையில் இருக்கிறார். இப்போ சியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஏ வந்து இப்போ எந்த திசையில், போய் பார்க்குற இடம் நீங்கள் இந்த இடம். சரிங்களா? சியிலேருந்து பார்க்குறீங்க. இப்போ சியிலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி போடுங்க. இப்போ ஏ எந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த மூலையில் இருக்கார். சரிங்களா? இந்த மூலையில் இருக்கார். தெரியுதுங்களா?
இந்த ப்ளஸ் போட்டிங்கன்னா இந்த மூலையில் இருக்கார். மேலே வடக்குன்னு தெரியும் சரிங்களா. மேலே வடக்கு, மேலேனாலே வடக்கு, அப்போ வடக்கு, இந்த சைடு மேற்கு, அப்போ வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கார் சரிங்களா. ஏ வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில தான் ஏ வருது பார்த்தீங்க. அப்போ வடமேற்கு சரிங்களா. ஆன்சர் வடமேற்கு. அடுத்தது, அனைத்து மாம்பழங்களும் தங்கம் விலையில் உள்ளன. மாம்பழம் எல்லாமே தங்கம் வைக்கிற விலைக்கு இருக்குதான். அடுத்தது, எந்த தங்கமும் மலிவானது அல்ல. தங்கம்னாலே மலிவானது அல்ல. ஓகே, முடிவு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, முடிவு கேட்குறாங்க. எல்லா மாம்பழங்களும் மலிவானவை அப்படின்றாங்க. ஆப்ஷனை படித்து பாருங்களேன். எல்லா மாம்பழங்களும் மலிவானவையா? இல்லை, ஏன்னா மாம்பழம்லாம் தங்க ரேட்டுக்கு விற்கிது. அப்படின்னும் போது மலிவானது நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஆப்ஷன் 1 வராது. ஆப்ஷன் 2 மட்டும்தான். மாம்பழங்கள் மலிவானவை அல்ல சரிங்களா. அல்லனா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ மாம்பழங்கள் காஸ்ட்லியானது. அப்போ 2 மட்டும் தான் சரியானது நமக்கு. இப்போ 2வது ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு சரி. அடுத்தது, ஒற்றைப்படை எழுத்தை குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். கொடுத்துருக்க நம்பரில் ஏபிசிடியில் ஒற்றைப்படை எழுத்து. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஏபிசிடின்றது எழுதிக்கணும். ஏபிசிடிஇ எஃப்ஜிஹெச் இது மாதிரி எழுதிக்கிட்டு இது மேலே 1 2 3 4 5 7 8 இது மாதிரி இங்கே போட்டுங்க. இப்போ பியும் டியும் பாருங்களேன். பி வந்து ஒரு ரெட்டைப்படை எண்ணில் இருக்குது, டியும் ரெட்டைப்படை எண். அப்போ அது ஒத்தப்படை எண்ணில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது. இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் அடித்து பார்த்தீங்கன்னா ஐயும் கேவும் தான் ஒத்தப்படை எண்ணில் வரும், பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஐன்றது 9ல் வருது, ஜேகே பார்த்தா ஐ வந்து 9ல் வருது, கே வந்து 11ல் வருது. அப்போ ரெண்டுமே ஒத்தப்படையில் இருக்குது. அப்போ ஐயும் கேவும் தான் ஒத்தப்படையில் வருது. ஓகேங்களா. அடுத்தது, தொடரை முடிக்கவும். 2 5 10 17 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடரில் முடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் ஏதாவது பெருக்கல் விகிதத்தில் இருக்கா, 2ஓட ஸ்கொயர்டு இல்லை 1ஓட தொடர்ந்து வருதா, இல்லை 3ஓட ஸ்கொயரில் இருக்கா, அது மாதிரி எதாவது பாருங்கள். எதுவுமே இல்லை, அதாவது எந்த கான்செப்ட்லேயும் இல்லை, இது நார்மலாக தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பரையும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா. கொடுத்துருக்க 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். 5 - 2 அப்படின்னு பண்ணணும். பண்ணிங்கன்னா 3 கிடைக்குது. 10 - 5 பண்ணிங்கன்னா 5 கிடைக்குது. அப்போ 17 - 10 பண்ணிங்க அப்படின்னா 7 கிடைக்குது. 26 - 17 பண்ணிங்க அப்படின்னா 9 கிடைக்குதா, 9 கிடைக்குது. அப்போ இதுக்கப்புறம் என்ன நம்பராக இருக்கும், 11 தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 11 வரணும். அப்போ எந்த நம்பர் கூட கூட்டினா 11 நம்ம மைனஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து இந்த 11ன்னு அதுதான் கடைசி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒத்தப்படை எண். அந்த ஒத்தப்படை எண்ணை கடைசியாக வந்த நம்பர் கூட கூட்டணும். கூட்டினீங்கன்னா 26 11 கூட்டினீங்கன்னா 37 சரிங்களா. அப்போ தானே 37 நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். 37 - 26 போட்டிங்கன்னா 11 வருதா, அப்போ கரெக்டு. அப்போ 37 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, கிரியேஷன் என்ற வார்த்தையில் அகரவரிசையில் உள்ளதைப் போலவே அவற்றுக்கிடையே உள்ள பல எழுத்துக்களை கொண்ட எத்தனை ஜோடி எழுத்துக்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஜோடி எழுத்துக்கள் இருக்குன்னா 3ன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குது CREA இது ஒரு ஜோடியாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ION அது ஒரு ஜோடியாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் EATI இது ஒரு ஜோடியாக எடுத்துக்கிறோம். EATI இது ஒரு ஜோடி எடுத்துக்கிறாங்க. இதில் இப்போ ஏவுக்கும் சிக்கும் ஒரு ஜோடி இடையில இருக்குது அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில். இந்த டைரெக்ஷனில் பாருங்கள். ஏவுக்கும் சிக்கும் இது ஒன்று இருக்குது. அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுக்கு அதாவது அடுத்த லெட்ரு. இதுக்கு ஏவுக்கு அப்புறம் பி தான் வரணும், பிக்கு அப்புறம் சி. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் இந்த இடத்துல நமக்கு அடுத்த பாடத்தில் வருது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இப்போ NO எண்ணுக்கு அப்புறம் O இடையில ஆனால் எந்த வார்த்தையும் இல்லை. அப்போ இது ஒரு ஜோடி பிரிக்கலாம், இது ஒரு செட்டு பிரிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கும் ஈக்கும் இதுக்கு இடையில இது ஒரு செட்டாக பிரிக்கலாம். இது மாதிரி 3 செட்டு தான் பிரிக்க முடியுது சரிங்களா. இது மீனிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்குதான்னு கேட்குறாங்க, அதை தான் சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்த கொஷினு, ஜனவரி 1 2024 திங்கட்கிழமை சரிங்களா. ஜனவரி 1 2024 திங்கட்கிழமை என்றால் ஜனவரி 1 2025 வாரத்தின் எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், இந்த வருஷம் வந்து எந்த வருஷத்தில் வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லீப் இயர் வருது. அப்போ 366 நாட்கள். லீப் இயர்னாலே 366. இந்த 366 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 1ஆம் தேதி நம்ம ஜனவரி வர்றதுனால இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா 52 சம்திங் 2 நாள் மீறும் சரிங்களா. இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
7 35 மீதி 16, 16ல் 2 14 சரிங்களா, மீதி 2 நாள் மீறுது. அப்போ நமக்கு 2 நாளில் ஃபஸ்ட்டு 1 இப்படி 2ன்னு போட்டு 1 போட்டுங்க. இந்த நாள் இந்த இப்போ நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 52 வாரத்தில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இப்படி வந்துடும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நாள் திங்கட்கிழமை இருந்ததுன்னா இந்த 2 நாள் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமையாக இருக்கும் சரிங்களா. மீதி இருக்கிறது நமக்கு ரவுண்டாக 52க்குள்ளே முடிஞ்சிருந்தால் அது திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிவிடுவோம் சரிங்களா, கடைசி அந்த நாள். ஆனால் நமக்கு அடுத்து 2 நாள் மீறுது. அப்போ திங்களுக்கு அடுத்தது 2 நாள் பார்க்கும்போது அப்போ செவ்வாய் 1 புதன், அதுக்கு அடுத்தது புதன், அப்போ புதன்கிழமை தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது ஆப்பிள் என்பதை 50 என குறிப்பிட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏபிசிடி எல்லாத்துக்குமே நீங்கள் நம்பர் போடணும் சரிங்களா. இப்போ ஏபிசிடின்னு எழுதிங்க, ஏபிசிடி இது மாதிரி எழுதிக்கிட்டு 1 2 3 4 இதே மாதிரி நம்பர் போட்டுங்க. இதே மாதிரி போட்டுட்டு ஆப்பிள் என்ற வார்த்தைக்கு போட்டுட்டு நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 50 வரும். அதே மாதிரி ஆரஞ்சு என்ற வார்த்தைக்கு நீங்கள் நம்பர் எழுதி இசட் வரைக்கும் போட்டுட்டு இதில் இருக்கிற எந்தெந்த நம்பர் இப்போ ஓனா அதுக்கு என்ன நம்பரு, ஆறுனா அதுக்கு என்னது சரிங்களா, அதுக்கப்புறம் ஏனா அதுக்கு 1 சரிங்களா. இந்த மாதிரி என்னென்ன நம்பரு, ஈனா 5 சரிங்களா. அது மாதிரி நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 60 வரும். அடுத்தது தொடரை முடிக்கவும். 5 11 23 47 95ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடரை முடிக்க சொல்கிறாங்க. இந்த தொடருக்கு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போ இது நம்ம எந்த கான்செப்ட்லேயுமே இல்லை, இது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் வேறு மாதிரி இருக்குது சரிங்களா. மற்ற படையில் இல்லை, அது மாதிரி மாறி மாறி வருது, ஒரு சீரியஸாக இல்லை, அதுக்காக சொல்ல வரேன் சரிங்களா. இப்போ நீங்கள் 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். 11 - 5 பண்ணிங்கன்னா 6, 23 - 11 பண்ணிங்கன்னா 12. இப்போ 6உடைய 2 மடங்கு தான் 12. 47 - 23 பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா 24 வருது அடுத்தது. அப்போ ஒரு வருதையோடைய 2 மடங்கு, அப்போ 12உடைய 2 மடங்கு 24. அப்போ 95 - 47 அது பண்ணிங்க அப்படின்னா 48 சரிங்களா. பண்ணி பார்த்தீங்கன்னா 48 வரும் சரிங்களா. அப்போ அது ஒவ்வொரு நம்பருடைய 2 மடங்கு தான் அடுத்தது இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து 2 மடங்கு என்னவாக இருக்கும், 48உடைய 2 மடங்கு அப்படின்னா 48 + 48 அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 96. அப்போ 96. அப்போ அடுத்த நம்பர் வந்து 96. 95 கூட 96 சேர்த்து கூட்டினீங்கன்னா அது வரணும். அப்போ நமக்கு 96. அப்போ எது கூட 95 எது கூட மைனஸ் பண்ணால் 96 வரும் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. அப்போ 90 - 95 அப்போ எந்த நம்பர் கூட பண்ணால் 96 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அந்த 95 96 கூட்டிக்கலாமா. இப்போ 95 96 கூட்டினீங்கன்னா 1 11க்கு 1 மீதி 9 18 118 ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. இப்போ 191 சரி, ஆன்சர் வந்து 191. ஓகே, அடுத்தது ஒரு பெண்ணை சுட்டி காட்டி ஒரு ஆண் கூறுகையில் அவளுடைய அம்மா என் மாமியாரின் ஒரே மகள் என்றால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஈஸியான கொஷின் தான், ஒன்றும் இல்லை. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் பார்க்கணும். இதை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா ஈஸி. ஒரு பெண்ணை சுட்டி காட்டி, ஏதோ ஒரு பெண்ணு இருக்காங்க படத்தில், அவங்கள சுட்டி காட்டி ஒரு ஆண் கூறுறார். என்ன சொல்கிறார், நீங்கள் தான் அந்த ஆண் வச்சிங்க சொல்கிறீங்க, என்ன சொன்னீங்க, அவளுடைய அம்மா, அந்த பொண்ணு, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுடைய அம்மா என் மாமியாரின் மகள். உங்களுடைய மாமியார் மகள்னால் உங்களுக்கு யார், உங்களுக்கு அவங்க மனைவி சரிங்களா, உங்களுடைய பொண்டாட்டி, உங்கள் பொண்டாட்டியோடைய மகள். அப்போ உங்களுக்கு என்ன, உங்கள் பொண்டாட்டிக்கு மகள் அப்படின்னா உங்களுக்கும் அவள் மகள் தானே. அப்போ அப்பா உறவு தான் சரிங்களா, உறவு வந்து அப்பா. அப்போ அந்த பெண் அந்த ஆணும் பெண்ணுக்கும் என்ன வரும்னா அப்பா மகள் அந்த உறவு தான் சரிங்களா. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா வரும். சரி, ஏ என்பது ப்ளஸும் பி என்பது மைனஸ் சி என்பது பெருக்கல் டி என்பது வகுத்தல் எண்ணில் எழுதினீங்க அப்படின்னா மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் ஒன்று போடணும். 18 சின்றதுக்கு இந்த இடத்துல சிக்கு என்ன கொடுத்துருங்க பெருக்கல், 14 ஏன்றதுக்கு என்ன கொடுத்துருங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, 6 பின்ற இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க, 16 டின்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்க 4. இப்போ நீங்கள் போர்டு மாஸ் ரூலில் வகுக்கணும் சரிங்களா. BODMAS இந்த கான்செப்ட் இங்கே ப்ராக்கெட் இருக்கா கிடையாது, ஆஃபும் கிடையாது. இப்போ 2 இதை விட்ருங்க. அப்போ டி தான் அடுத்தது. டினா டிவைடுன்னு அர்த்தம். அப்போ டிவைடு எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு டிவைடை முடிக்கணும். அப்போ 16 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வரும் சரிங்களா. நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ 4ஆல்
அடிச்சிங்கன்னா 4 வரும். அதுக்கு அடுத்தது பெருக்கலை முடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வகுத்தலை முடிச்சிட்டிங்க, இப்போ பெருக்கலை முடிக்க போகிறீங்க. இப்போ ரெண்டுத்தையும் இதை நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து அதை போட்டுக்கணும். சரிங்களா? இது கூட 6. ஓகே. ஒரு 8 2 8 13 இருந்ததால 4 8 32 2 மீதி 3 ஒரு 4 4 3 7 18 இப்போ 2 அப்போ நீங்கள் 17 15 பேருக்குனீங்க. சரிங்களா? 252 ப்ளஸ்ஸு 252 கூட 252 ப்ளஸ்ஸு ஒரு 6 இருக்குது -4. அப்போ இந்த இதில் வந்து 4 கழிச்சிங்கன்னா மீதி 2 இருக்கும். சரிங்களா? 6ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி 2 இருக்குது. அப்போ 252 ப்ளஸ் ஒரு 2, அப்போ 254 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 254. ஓகே. அடுத்தது ஒற்றைப்படை வார்த்தையை தேர்ந்தெடுக்க. அதாவது ஆட் மேன் அவுட்டுன்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிறது ஏதோ ஒன்று இதுக்கு ரிலேட்டட் இல்லாமல் இருக்கும். அது வேறு கேட்டகரியை சேர்ந்ததாக இருக்கும். அது எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிறது என்னது? கிட்டார், வயலின், புல்லாங்குழல், வீணை. இது பார்த்தீங்கன்னா ABD இது 3மே பார்த்தீங்கன்னா கம்பி கருவி. சரிங்களா? கம்பி யூஸ் பண்ணி நம்ம புல்லாங்குழல்ன்றது நம்ம காற்று வாயால் ஊதி தான் நம்ம இசைப்போம். அப்போ இது காற்றோடு சேர்ந்தது. அப்போ அது இந்த கேட்டகரியில் வராது. சரிங்களா? அடுத்தது மருத்துவர், ஆண், கலைஞர் இவர்களுக்கிடையே உள்ள உறவை வெண் வரைபடத்தை கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கிடையே உள்ள உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? மருத்துவர் என்றவர் 3 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட வட்டம் இப்படி இருக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இங்கே என்னால் வைக்க முடியல. உங்களுக்கு ஆப்ஷன் கொஷினில் வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா இந்த 3மே மருத்துவர்ன்றவர் என்ன இருக்கலாம்? அவர் ஒரு மேக்ஸிமம் மருத்துவர் அப்படின்னு அவங்க வந்து ஆணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆண் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆணாக, ஏன்னா பெண் மருத்துவம் இருக்காங்க. அதனால் ஆணாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஒரு வட்டம் அதில் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி அந்த மருத்துவர்ன்ற. அதுக்கப்புறம் கலைஞர்ன்றவங்க ஆண்கள்ன்றது தான் கலைஞர். அப்போ அவங்களும் கலைஞராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது 3மே சேர்ந்த வரைபடம் தான் இதுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஒரு வகுப்பில் சோகன் மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 26வது இடத்திலும் உள்ளார். வகுப்பில் உள்ள மொத்த எத்தனை பேர் உள்ளாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது ஈஸி. இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேலேருந்து 7வது இடம் சொல்கிறாங்க. அப்போ மேலேருந்து பார்க்குறீங்க. அப்போ அங்கேருந்து மேலே 1ல் ஆரம்பித்து 7ல் இருக்கான். அப்போ 7வது இடத்துல இருக்கான். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய டோட்டலில் நீங்கள் கூட்டக்கூடியது ஃபஸ்ட்டு 7ன்றது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது கீழிருந்து 26வது இடம். கீழேருந்து பார்க்குறீங்க 26வது இடத்துல இருக்கார். சரிங்களா? 26வது இடத்துல இங்கே இருக்கார். அந்த 7ன்ற இடம் தான் 26ல் இருக்கார் கீழேருந்து பார்க்கும்போது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் மேலேருந்து என்ன பண்ணிட்டீங்க? 7ன்னு சொல்லிட்டீங்க. அந்த உட்காந்துருக்கிற இடம் தான் 26வது இடம். சரிங்களா? ஆல்ரெடி மேலேருந்து 7வது இடம் சொல்லிட்டோம். அப்போ கீழேருந்து நம்ம 1 குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 25 தான் நமக்கு கீழே இருக்கிற மீதி இருக்கிற நம்பர். ஆல்ரெடி அவர் உட்காந்துருக்கிற இடம் தான் 26. அவர் விட்டுட்டு மீதி இருக்கிற டோட்டல் நம்பர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 25. அந்த 25 இது கூட கூட்டணும். இந்த இதையும் கூட்டினீங்கன்னா 32 தான் உங்களுடைய ஆன்சர். சரிங்களா? இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா 7 26 கூட்டிட்டு -1 பண்ணிவிடுங்க. சரிங்களா? கூட்டிட்டு -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது மாதிரி போட்டாலும் போடுங்க. ஓகேவா? 1 குறைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மேலேருந்தும் ஒரே இடத்துல தான் இருக்கார். கீழேருந்து பார்க்கும்போதும் அதை நம்ம இடத்துல கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே இருக்கிற மீதி பேலன்ஸை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டறிய சொல்கிறாங்க. கொடுத்துருக்க நம்பரில் விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. 8 125. 8ன்றது எதனுடைய அடுக்கு? 2 உடைய பவர் 3 அர்த்தம். 5 உடைய 3 தான் 125. அப்போ 2 5. சரிங்களா? 2 5 2த்துக்கு இடைப்பட்ட கேப்பு பார்த்துங்க. சரிங்களா? 2 3 4 விட்டுட்டாங்க. அப்போ 2 விட்டுருக்காங்க கேப்பு. அப்போ அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் நீங்கள் எப்படின்னா 7 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. 7 வந்து 3 டைம் போட்டு பெருக்கி பாருங்கள். 7 × 7 × 7. சரிங்களா? அப்படி 7 போட்டு பெருக்கினா 343ன்றது கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது காலையில் ரீட்டாவும் கவிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டார்கள். கவிதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறத்தில் சரியாக இருந்தால் கவிதா எந்த திசை நோக்கி இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது பொறுமையாக நீங்கள் படம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ சூரியன் இந்த சைடில் உதிக்குதுன்னு வச்சுங்க. சரிங்களா? ரைட் சைடில் உதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு தான். இப்போ நீங்கள் எந்த சைடில் உட்காந்து பார்க்குறீங்களோ அந்த சைட்லேருந்து இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடில் கிழக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சூரியன் இந்த சைடில் உதிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க?
சூரியன் உதிக்கிற அதாவது நிழல் வந்து ஆப்போசிட் திசையாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு மனுஷன் இங்கே நிற்கிறாரு அப்படின்னா, இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களோட நிழல் இந்த சைடில் தான் விழும். ஏன்னா வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டில் தான் விழும் சரிங்களா. அப்படி தான் நிழல், அது கான்செப்ட் புரிஞ்சுங்க. இதுவே மாலை சொன்னாங்கன்னா ஆப்போசிட் இப்படி மாறணும். காலை சொல்கிறதுனால இவங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க சரிங்களா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற சைடுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி. சரி, ஓகே. அப்போனா இது கிழக்கு அப்படின்னா, இப்போ சூரியன் உதிக்கிறது கிழக்கு திசை அப்படின்னா மேலே இருக்கிறது வடக்கு, இது தெற்கு. சூரியன் உதிக்கிறதுக்கு ஆப்போசிட்டு மேற்கு அப்படின்னு வச்சிங்க. இது கிழக்கு, இப்படி வச்சிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காலையில் ரீட்டாவும் கவிதாவும் ஒருவர் பார்த்து பேசி கொண்டார்கள். கவிதாவுடைய நிழல் ரீட்டாவுக்கு வலது புறத்தில் இருக்குது சரிங்களா. கவிதாவுடைய நிழல் வந்து ரீட்டாவுக்கு, இப்போ ரீட்டா எந்த இடத்துல நின்னா அவங்களோட நிழல் வலது புறத்தில் தெரியும். அப்போ ரீட்டா இந்த இடத்துல இருந்தால் தான். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் வடக்கு பக்கம் நின்றுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் நிற்கிறாங்க. அதுங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அவங்களுக்கு அந்த சைடில் நிற்கிறாங்க, அவங்களுடைய நிழல். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரீட்டா அதாவது கவிதாவின் நிழல் ரீட்டாவுக்கு வலது புறத்தில் விழுதான் சரிங்களா. ரீட்டாவிட்ட இருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிழல் வந்து உங்களுக்கு ரீட்டாவோட இடத்துலேருந்து பார்க்கும்போது வலது பக்கத்தில் நிழல் தெரியுது. அப்போ கவிதா எந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் சரிங்களா. கவிதா வந்து இங்கே இருக்காங்க. இப்போ இவங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த திசையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வடக்கு நோக்கி தான் பார்த்துட்ருக்காங்க சரிங்களா. கவிதா வந்து வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா. ரீட்டா இடத்த நீங்கள் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வரும் சரிங்களா. கிழக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இதை போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கவிதா வந்து ரீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் என்னென்னாங்கன்னா ஒளி எந்த சைடில் விழுதுன்னு பார்த்துங்க. அப்போ வடக்கு நோக்கி பார்த்துட்ருக்காங்க. ஓகே. கூற்று, சில மேசைகள் நாற்காலியாகும், எல்லா நாற்காலிகளும் மரத்தாலானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில மேசைகள் மரத்தாலானவை, மரக்கட்டைகள் நாற்காலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் படம் போட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். சில மேசைகள் நாற்காலிகள், மேசைன்னு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, பெஞ்சுன்னு சொல்லுவீங்களா. பெஞ்சு, நாற்காலினா சேர் அப்படின்னு வச்சுங்க. இப்போ என்ன கொடுத்துருங்க, சில மேசைகள் நாற்காலின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா நாற்காலிகளும் மரத்தாலானவை. நாற்காலினா சேர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னது உட்டு, மரத்தாலானதுன்னு சொல்லிட்டாங்க. டபிள்யூ அப்படின்னு மரம்னு போட்டுங்க. உங்களுக்கு தமிழில் மரம்னா மான்னு போட்டு வச்சுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஆப்ஷனை படிக்கணும். சில மேசைகள் மரத்தால் ஆனவை. இப்போ மேசை எங்கே இருக்குது, பி சரிங்களா. பி தான் மேஜை, பெஞ்சு. சில மேசைகள் மரத்தால் ஆனவை சொல்கிறாங்க. காரணம் கரெக்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம் உங்களுக்கு பிலையும் கிராஸ் பண்ணுது சரிங்களா. மரத்தை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் படம் போட்டிருக்கீங்க பெஞ்சு. அப்போ மரத்தில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அடுத்தது மரக்கட்டைகள் எல்லாம் நாற்காலிகள். இப்போ பாருங்கள், மரக்கட்டைகள் எல்லாமே நாற்காலியா சேரா கிடையாது. ஏன்னா பெஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நமக்கு படம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சான்ஸ் கிடையாது, மொதல் சான்ஸ் மட்டும்தான். அப்போ முடிவு 1 மட்டுமே. ஓகேங்களா. ஓகே. அடுத்து, மின்சாரத்தை அளவிட எந்த கருவி பயன்படுத்துகிறாங்க. மின்சாரத்தை அதாவது கரண்ட்டை அளக்கிறதுக்கு என்ன மீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் ஐ அப்படின்னா அம்மீட்டர். அம்மீட்டர் படத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா, கேள்வி கேட்டிருக்காங்க. இதே வோல்டேஜ் அப்படின்னா வோல்ட் மீட்டர். தமிழில் வந்து மின்னழுத்தம் சொல்லுவாங்க. மின்னழுத்தத்துக்கு வந்து வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதே பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வாட் மீட்டர். நான் வச்சுக்கோங்க வாட் மீட்டர். அப்போ கரண்ட்டுனா அம்மீட்ரு, வோல்டேஜ்னா வோல்ட் மீட்ரு, பவர்னா வாட் மீட்டர். நான் வச்சுங்க. அடுத்தது, விட்டமின் சியின் வேதியியல் பெயர். விட்டமின் சியுடைய வேதியியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம் சரிங்களா. விட்டமின் சியுடைய வேதியியல் பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம். அடுத்தது, வைரம் எந்த தனிமத்தின் அலோட்ரோப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வைரம் வந்து பார்த்திங்கன்னா கார்பனுடைய புறவேற்றுமை தான் சரிங்களா. கார்பனுடைய புறவேற்றுமை தான். அடுத்தது, மனித உடலில் ரத்தம் சுத்திகரிப்பு எங்கே நடக்கிறது. மனித உடலில் ரத்தத்தை எந்த பார்ட்டு சுத்திகரித்து பாருங்க அப்படின்னா சிறுநீரகம் தான் வந்து நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து யூரியாவெல்லாம் வெளியே அனுப்புது சரிங்களா. அப்போ சிறுநீரகம். அடுத்தது, காற்றழுத்தமானி என்ன அளவிட பயன்படுது. காற்றழுத்தமானி வளிமண்டலத்துடைய அழுத்தம் சரிங்களா. வளிமண்டலத்துடைய அழுத்தத்தை அளவுக்கு தான் காற்றழுத்தமானி யூஸ் பண்ணுறோம். அடுத்து, சிரிப்பூட்டும் வாயுவின் வேதியியல் சூத்திரம். சிரிப்பூட்டும் வாயுனா நைட்ரஸ் ஆக்சைடு N2O சரிங்களா. நல்லா பார்த்துங்க, N2O நைட்ரஸ் ஆக்சைடு சரிங்களா. மரபியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார். மரபியலுடைய தந்தை வந்து கிரிகோர் மெண்டல் சரிங்களா.
அடுத்து சூரியனிலிருந்து வரும் வெப்பம் எந்த முறையை பூமி அடைகிறது? சூரியனிலிருந்து எப்படி பூமி கிட்ட வெப்பம் வருது அப்படின்னா கதிர்வீசல், சரிங்களா, ரேஸ், கதிர்வீசல் மெத்தடில் தான் வருது. அடுத்து என்ன வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும்? எத்தனை டிகிரி வெப்பநிலையில் அப்படின்னா 4 டிகிரி, சரிங்களா, 4 டிகிரி வெப்பநிலையில் தான் நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஜிகே கொஷின் ஞாபகம் வச்சுங்க. அயோடின் குறைபாடு எந்த நோய் ஏற்படுகிறது? காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்டர், முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம். காய்டர். நியூட்டனின் முதல் விதி எதனுடன் தொடர்புடையது? நியூட்டனுடன் முதல் விதி அசையாத நிலையில் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, நிலையாக உள்ள ஒரு பொருள், அதை தான் மந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் முதல் விதி சொல்லியிருப்பாங்க. அப்போ மந்த நிலை இந்த இடத்துல. அடுத்து செல்லை கண்டுபிடித்தவர் யார்? செல்லை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக், சரிங்களா. செல்லை முதல் கண்டுபிடிச்சவர் வந்து ராபர்ட் ஹூக். அடுத்து மிகவும் லேசான உலோகம் இருக்கிற உலோகத்திலே மிகவும் லேசான உலோகம் வந்து லித்தியம், சரிங்களா. மிகவும் லேசான உலோகம் கேட்டாங்கன்னா லித்தியம். அடுத்து 2013 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் மிகவும் குறைவான எழுத்தறி கொண்ட மாநிலமாக இருந்துச்சு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிகவும் குறைந்த எழுத்தறி கொண்ட மாநிலம் வந்து பீகார், சரிங்களா, பீகார் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பிரார்த்தன சமாஜ் டேஷ் நிறுவப்படுது? பிரார்த்தன சமாஜத்தை எங்கே ஆத்மராவ் பாண்டுரங்க நிறுவார்? எங்கே நிறுவனார் அப்படின்னா பம்பாய். பிரார்த்தன சமாஜம் ஆத்மராவ் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் இருப்பார். இது எங்கன்னா பம்பாய் ஞாபகம் வச்சுங்க. பின்வருவற்றில் இந்திய பாரம்பரிய நடனத்தின் நிபுணர் என்று அறியப்படுவர் யார்? மேலும் பத்மபூஷன் விருது பெற்ற இளையவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க? சோனல் மான்சிங், சரிங்களா, சோனல் மான்சிங் அப்படின்றவர் தான். 5வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? 5வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா மத்திய பிரதேசம். ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் தொடர்புடையது? அடிப்படை கடமையோடு தொடர்புடையது எது அப்படின்னா பகுதி 4 A, சரிங்களா, பகுதி 4 A. இது பொலிட்டிக்கல் சார்ந்த கொஷின், அதையும் படித்து வச்சுங்க. அக்பர் நாமாவின் ஆசிரியர் யார்? அக்பர் நாமா அபுல் பாசல், சரிங்களா, அபுல் பாசல். அக்பர் நாமாவுடைய ஆசிரியர் வந்து அபுல் பாசல், அவரு தான். அடுத்தது அக்பர் நாமான்றது அக்பர் பற்றிய வாழ்க்கை வரலாறு நூல், சரிங்களா. அந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க? அபுல் பாசல் நான் வச்சுங்க. பின்வரும் ஆறுகளில் எது அரபிக்கடலில் கலக்கிறது? ஆறுகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது வந்து அரபிக்கடல் கேட்டிருக்காங்க, சரிங்களா. மீதி கடல்லாம் மேக்ஸிமம் நம்ம கடல் இந்தியாவில் இருக்க கடல் எல்லாமே வங்காள விரிகுடாவில் தான் கிடக்கும். நர்மதை மட்டும்தான் அரபிக்கடலில் கலக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அதாவது சிந்து நதி, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் கலக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பண்டிட் ரவிசங்கர் என்ன இசைக்கலைஞருடன் தொடர்புடையவர்? பண்டிட் ரவிசங்கர் சித்தார் இசைக்கலைஞர், சரிங்களா, சித்தார் இசைக்கலைஞருடன் தொடர்புடையவர். செல்லை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். செல்லை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ஹூக். மௌரிய பேரரசின் தலைநகரம் எது? மௌரிய பேரரசுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பாடலிபுத்திரா பீகாரில் இருக்குது, பாடலிபுத்திரா. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற ஹம்பி திருவிழா கொண்டாடப்படுது? கர்நாடகாவில், சரிங்களா. கர்நாடகாவில் தான் ஹம்பின்ற ஊருக்கு, அங்கே தான் ஹம்பி திருவிழா கொண்டாடப்படுது, கர்நாடகா. எந்த ஆண்டு சதி ஒழிக்கப்படும்? சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை வந்து எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னா 1829, சரிங்களா. 1829 தான் அதை ஒழிக்கிறாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு, சரிங்களா, நான் வச்சுங்க. ராஜா ராம்மோகன் ராய் உடைய தூண்டுதலில் ஒரு பண்ணுறார். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை என்ற கருத்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? சரிங்களா, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்ற கருத்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஜப்பான், சரிங்களா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஜப்பான். ஓகே. பின்வரும் விட்டமின்களில் நீரில் கரையக்கூடியது? நீரில் பிசி மட்டும்தான் நீரில் கரையும். மீதி எல்லாமே ஏ, டி, இஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்க, ஜி, சரி, எஃப் கிடையாது, ஜி, ஹெச் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். பிசி மட்டும்தான், பிசி நான் வச்சுங்க. பிசின்றவங்க நீரில் கரைவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. மின்சாரத்தின் அளவை எந்த கருவியில் பயன்படுத்தப்படுது? அம்மீட்டர், சரிங்களா, இப்போ தான் பார்த்தோம், அம்மீட்டர். விட்டமின் சி வேதியியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம், சரிங்களா, அஸ்கார்பிக் அமிலம். வைரம் என்பது எதனால் அல்ட்ரோட்ரோப்னா கார்பன் அல்ட்ரோப். மனித உடலில் ரத்தம் சுத்திகரிப்பு எங்கே நடக்குதுன்னா சிறுநீரகத்தில். காற்றழுத்த மணி அதை அளவிடுகிறது வளிமண்டல அழுத்தம். சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு, சிரிப்பூட்டும் வாயு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. மரபிலின் தந்தை கிரிகோர் மெண்டல். சூரியன் வெப்பம் இதில் இருந்து ஏதாவது அப்படின்னா கதிர்வீச்சு, சரிங்களா.
மஞ்சக்காமலை நோய் உடலில் எந்த உறுப்பை பாதிக்கிறது? மஞ்சக்காமலை வந்தாலே கல்லீரல் பாதிக்கும். நான் வச்சுங்க, கல்லீரல். ஓசோன் படலம் நம்ம எதிலிருந்து பாதுகாக்கிறது? புற ஊதா கதிர் யூவி ரேஸ்லேருந்து நம்ம பாதுகாக்குது. சரிங்களா? பாஸ்கல் என்பது எதனாலுக்கு? பாஸ்கல் அழுத்தத்தினாலுக்கு தான் பாஸ்கல் சொல்லுவோம். சரிங்களா? 800 மதிப்புள்ள ஒரு பொருள் 1000க்கு விற்கப்படும் போது எத்தனை சதவீத லாபம் கிடைக்குது? சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மதிப்பு அதை கீழே போட்டுக்கணும். 800 மதிப்புள்ள பொருள் எவ்வளோக்கு விற்கிறீங்க, அந்த விற்கிற விலையிலேருந்து மைனஸ் அந்த விலை இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? மேலே 200 வரும், கீழே 800 இன்ட்டு 100 அப்படின்னு வருமா? இப்போ இந்த 800 100 2 ஜீரோ 8 மட்டும் இருக்குது. சரிங்களா? 8ஆல் நீங்கள் 200 டிவைட் பண்ண வேண்டியதான். 20 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 25% வரும். சரிங்களா? அடுத்தது, முதல் 10 இரட்டை எண்களின் சராசரி என்னவாக இருக்கும்? முதல் 10 இரட்டை எண்களுடைய சராசரி கேட்குறாங்க. இது ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா 2 4 அப்படின்னு போட்டுக்கிட்டே 20 வரைக்கும் போயிடணும். சரிங்களா? இதுலேருந்து 2 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்படின்னா 1, 2, கம்மான்னு இருக்கும். அப்போ 1, 2, 3, 4 இது மாதிரி ஒத்தப்படை எண்ணாக இருந்தால் நார்மல் இயல் எண்களுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n×n+1 / 2 அதனுடைய கூட்டி சொல்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 எடுத்திங்கன்னா கடைசி இடம் வந்து 10ன்னு முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம காமனாக 2 வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா 10ன்றது முடியும் 1லேருந்து 10க்குள்ளே. அப்போ 10க்குள்ளே நீங்கள் இதை போட்டு 10 வச்சு போட்டிங்க அப்படின்னா போட்டிங்கன்னா 55 வரும். சரிங்களா? 55 இன்ட்டு 2. சரிங்களா? 55 இன்ட்டு 2 110. அப்போ 110ன்னு கிடைக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சராசரி சொல்கிறாங்க. அப்போ 10 ரெட்டை எண். அப்போ 110 10ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது 11. ஆன்சர் வந்து 11. புரியலன்னா பாருங்கள். நமக்கு 1 2 3 இது மாதிரி நம்பர் போனால் அதுக்கு ஃபார்முலா தான் n×n+1. சரிங்களா? நான் 2 காமனாக ஏன் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு இந்த ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான். சரிங்களா? 2 வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா கடைசியாக வரும்போது 2 பெருக்கி போகிறீங்க. சரிங்களா? இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கார் 72 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறது. 5 வினாடிகள் எவ்வளோ தூரத்தை அது கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு காரு 72 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது அப்படின்னா 5 வினாடிகள் எவ்வளோ தூரத்தை கடக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு கொஷின் வந்து இங்கே வினாடியில் இருக்குது. சரிங்களா? இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரத்தை கடக்குதுன்னு கேட்குறாங்க. நமக்கு மீட்டரில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொருளை மீட்டருக்கு கிலோமீட்டரை மீட்டரால் நீங்கள் மாற்றணுன்னா 5/18ஆல் பெருக்கணும். சரிங்களா? 5 ஏன்னா நமக்கு கிலோமீட்டர் அப்படின்னாலே ஹவரில் தான் சொல்லுவோம், கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லுவோம். ஆனால் இங்கே 5 வினாடி சொல்கிறாங்க. அப்போ நிமிஷத்தில் சொல்லும்போது நமக்கு வந்து மீட்டரில் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மீட்டருக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5/18ஆல் ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். இது 4 டைம் வரும். அப்போ 4 5 20 மீட்டர் பர். சரிங்களா? 20 மீட்டர் பர் செகண்டுன்னு வரும். சரிங்களா? இதை வந்து மீட்டர் பர் செகண்டாக வச்சுங்க. இப்போ 20ன்றது நமக்கு கிடச்சிருக்குது. 20ன்றது என்னது? ஸ்பீடுன்னு வச்சுங்க. நமக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டினா டிஸ்டன்ஸ் பை டி டைம் அப்படின்னு வச்சுங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ நமக்கு எஸ் இருக்குது, டி இருக்குது. எஸ்ன்றது என்னது அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்டு. டீன்றது எவ்வளோ வினாடினா 5 வினாடி. அப்போ ரெண்டுமே இருக்குது. அப்போ டியை வச்சுக்கிட்டு எஸ் வந்து என்னது 20 இன்ட்டு 5 பெருக்குனிங்க அப்படின்னா 100 மீட்டர் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? பெருக்கி பாருங்கள், 100 மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது x/y 3:4 என்றால் y/z 8:9 என்றால் x/z என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறத எனக்கு என்ன பண்ணுறீங்க, 3:4 அப்படின்னு எழுதிங்க. கொஞ்சம் தள்ளி 8:9ன்னு எழுதிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3:8 அதை பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 3ஐயும் 8ஐயும் பெருக்கணும். அது 24 3 24. அதுக்கப்புறம் 4ஐயும் 8ஐயும் பெருக்கணும். மேலேருந்து 32. அதுக்கப்புறம் 4ஐயும் 9ஐயும் பெருக்கணும். சரிங்களா? 36. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது எக்ஸு, இது ஒய்யு, இது இசட்டு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸு இசட்டு தான் கேட்குறாங்க. அப்போ 24:36 இது ரெண்டுத்தையும் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா 2 பண்டு 24 3 பண்டு 36. அப்போ 2:3 உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மெத்தடை இப்படி தான் போடணும், ஞாபகம் வச்சுங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 40 மற்றும் அவற்றின் வேறுபாடு 10, பெரிய எண்ணை கண்டறியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு எண்ணுடைய கூட்டினீங்கன்னா 40 வரணும், மைனஸ் பண்ணிங்கன்னா 10 வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா என்ன பண்ணலான்னா ஒரு 30 ப்ளஸ்ஸு ஒரு 10 கூட்டினீங்கன்னா 40 வருது. ஆனால் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், ஆனால் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 20 வருது. அப்போ இப்படி போட முடியாது, என்ன பண்ணலாம், 25 ப்ளஸ்ஸு 15 இப்படி போட்டு பாருங்கள். ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 40 வருதா, சரி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 25லேருந்து 15 போனால் 10. கான்செப்ட் கரெக்டாக இருக்கா, ஓகே. அப்போ 10 ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன கேட்டாங்க, பெரிய எண் கேட்குறாங்க. அப்போ பெரிய எண் எவ்வளோ, 25. சின்ன எண் கேட்டாங்கன்னா 15. ஓகேங்களா, அப்போ பெரிய எண் 25 கரெக்டு தான். அது மாதிரியும் போடலாம். பட் அப்படி உங்களுக்கு இப்போ போடலை அப்படின்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக போடணும் அப்படின்னா கணக்கு பிரகாரம் இப்படியும் போடலாம். இதை என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அடிக்கணும். சரிங்களா, ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 40, ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா வேறுபாடுனா மைனஸ் பண்ணால் 10. இதை போட்டுட்டு ஒய் கேன்சல் பண்ணிக்கங்க. சரிங்களா, எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ 2x ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 25. ரெண்டால் கீழே போய் அடிச்சிங்க அப்படின்னா 25. எக்ஸ் 25ன்னு உங்களுக்கு கிடச்சிச்சா, ஓகேவா. அப்போ எக்ஸ் 25ன்றது ஈஸியாக கிடைக்குது. அப்போ பெரிய எண் 25. எக்ஸோட என்ன நம்பரை கூட்டினா, இப்போ இந்த எக்ஸுன்ற மதிப்பு இந்த இடத்துல போட்டு பாருங்கள், 25. இப்போ எக்ஸ் இந்த ஒய் மட்டும் இந்த ஈக்குவேஷன் ஒன்றில் ஏதாவது போட்டிங்கன்னா அதை போட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதை வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு 25 தெரிஞ்சுன்னா அதை வச்சு 40ன்றது ஒய், 40லேருந்து மைனஸ் 25 பண்ணிங்கன்னா ஒய் கிடைக்கும் 15. சரிங்களா, அப்போ பெரிய எண் எதுன்னு பார்க்கணும், ரெண்டு நம்பரில் எது பெருசு, 25 தான். ஓகேவா, அப்படின்னு ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 5 வருடாந்திர விகிதத்தில் 2000க்கு 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. இதுக்கு வந்து அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அமௌண்ட் A ஈக்குவல் டு P × 1 + R டிவைடட் பை 100/n. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இது வந்து 2000 தான் அசல், பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அசல் ஆறுன்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளஸ்ஸு, மேலே 6ன்னு கொடுத்துருக்க பாருங்கள். இந்த 6 தான் வந்து வட்டி வீதம், அது 5. வருடம்ன்றது தான் எண். அப்போ எண்ணுன்ற இடத்துல எத்தனை வருடம், 3 வருடம். இதை நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா, இதை போட்டிங்க அப்படின்னா 2000 105. இதை 100 என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். கிராஸில் பெருக்கினா 100 + 5 105ன்னு வரும். ஒரு 100 100 × 105. அப்போ 105/100/3. இதை நீங்கள் டிவைட் பண்ணால் 1.05ன்னு வரும். சரிங்களா, இதிலேருந்து நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதில் வர ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பவர் 3 போட்டிருக்க பாருங்கள். இந்த 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா புள்ளி வச்சுக்கங்க, டிவைட் பண்ண தேவையில்ல. 1.05ன்னு வரும். இப்போ 1.05 3 டைம் பெருக்கணும். சரிங்களா, பெருக்கி 2000 கூட அதுக்கப்புறம் கடைசியாக பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா இப்போ 1.3 பெருக்குனா 1.15ன்னு வருது. இந்த 1.15 2000ஆல் நான் பெருக்கிறேன். சரிங்களா, பெருக்கும்போது எனக்கு 2315.25 வருது. சரிங்களா, இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ கிடச்சிருக்கு. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து அசல் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு மொத்தமாக அவர் எவ்வளோ கொடுத்தாரு, சரிங்களா, பிரின்சிபல் அசல் தொகை எவ்வளோ கொடுத்தாரு, அப்போ அதை பார்க்கணும். அவர் எவ்வளோ கொடுத்தாரு அதுக்கு அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் இதிலேருந்து. அப்போ 2000 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 315 தான், 25 தான் எனக்கு கிடைக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, நமக்கு மொத்த தொகையாக கிடைக்கும். காம்பவுண்டர்ஸும் சேர்ந்து தொகையாக தான் வரும். அதில் என்ன பண்ணணும், அவர் கொடுத்த அசலை மட்டும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா சிபி ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சிபி ஈக்குவல் டு A - B அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின்றது தான் இப்போ ஏன்ற மதிப்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 2315.25. அதில் பிரின்சிபல் 2000 கழிக்கிறீங்க. கழிச்சா உங்களுக்கு 315.25 கிடைக்கும். சரிங்களா, ஒரு வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு கண்டறிய கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr 44ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ணணும், ஆர் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஆரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு அனுப்புகிறேன். 2 இங்கே, பை இங்கே வருது. இந்த பைக்கு சரிங்களா,
பைக்கு இன்னொரு மதிப்பு இருக்குது, 22/7ன்னு சொல்லுவோம். இந்த 7 என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம 22 இதையும் அடிச்சிங்க அப்படின்னா 22 × 2 44 வருமா? அந்த 44 இந்த 44 கேன்சல் ஆகிடும். மீதி 6 வந்து 7 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நமக்கு வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². சரிங்களா? வட்டத்துடைய ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து πr². சுற்றளவு தான் பெரிமீட்டர் சொல்லுவோம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டது. பெரிமீட்டர் தான் 2πr. சரிங்களா? இப்போ சுற்றளவு என்னது, இப்போ நமக்கு பரப்பளவு தான் கேட்குறாங்க. அப்போ பை வேல்யூ 22/7ன்னு தெரியும். அட்லீஸ்ட் 6ஓட வேல்யூ 7 சொல்லிட்டாங்க. 7 2 தடவை போட்டுக்கிறேன். ஒரு 7 இன்னொரு 7 கேன்சல் பண்ணிடுறேன். அதாவது கீழே டிவைடில் இருக்கிற 7 மேலே பெருக்கில் இருக்கிற 7 கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 22 × 7 மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் கூட்டி பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 154 சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும். நம்ம ஆன்சர் வந்து 154 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது 625 441. சரிங்களா? 625 ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 25. 441க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 21. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 46. சரிங்களா? அதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 0.125 சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. கொடுத்துருக்க நம்பரை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 0.125 சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்குனிங்க அப்படின்னா 12.5 கிடைக்கும். ஓகேங்களா? பெருக்கி பாருங்கள். அடுத்தது, ஒரு மாணவர் 500க்கு 340 மதிப்பெண் பெற்றார். அவர் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாணவர் என்ன பண்ணியிருக்காரு, 500க்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 500க்குன்றதை கீழே போட்டுக்கணும். அதுக்கு எவ்வளோ எடுத்திருக்காரு, 340, அதை போட்டுக்கணும். இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். இதான் நீங்கள் ஸ்கூலில் 10th எடுத்த மார்க்கும் இப்படி தான் நீங்கள் போட்டு பெருக்கணும். சரிங்களா? உங்களோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 500க்கு எவ்வளோ எடுத்திருக்காரு, 340, அதை 100ஆல் பிரிக்கிறேன். இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு இதையும் 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 5 மட்டும்தான் இருக்குது. 5ஆல் 340 டிவைட் பண்ணணும். அப்போ 6 5 30 தான் இருக்குது. ஏன்னா 4 தான் இருக்குது. 7 5 35 ஆகிடும். அப்போ 30 மட்டும்தான், 6 மட்டும் தான் போட முடியும். மீதி 4 இருக்குது. 4 கூட 0 40. 40ல் எத்தனை 5, 8 5 40. அப்போ 68%. ஓகேங்களா? 5ஆல் 340 டிவைட் பண்ணுறீங்க. அடுத்தது, ஒரு உருளையின் கன அளவு கண்டறிய சூத்திரம். உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா πr²h. πr²h. சரிங்களா? உருளையினுடைய கன அளவு. சரிங்களா? சிலிண்டர் சொல்லுவோம். இதனுடைய கன அளவு கேட்குறாங்க. πr²h அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை 12 நாட்களிலும், அதாவது ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்லையும், பி வந்து ஒரு வேலையை 24 நாட்களிலும் முடிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிறத அப்படியே கூட்டணும். இது மாதிரி பண்ணணும். ஒரு வேலையை 12 நாளும் ஒரு வேலையை 24 நாள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 2 பேரையும் ஒன்றா கூட்டிக்கணும். கூட்டிங்கன்னா நீங்கள் மொத்த வேலைன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் கீழே இருக்கிறத 12 × 24 அப்படியே நீங்கள் பெருக்கிங்க. மேலே கிராஸ் பண்ணிக்கணும். 24 + 12 மேலே இருக்கிறத கூட்டினீங்கன்னா 36ன்னு வரும். கீழே 12 × 24. இப்போ ஒரு பண்டு 2 பண்டு இருந்தாலும் 3 பண்டு 36. சரிங்களா? மேலே 36ஐயும் கீழே 12ஐயும் அடிச்சிட்டேன் 12ஆல். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக 2ஆல் 3ஆல் பொறுமையாக அடிச்சு கொண்டாடிங்க. உங்களுக்கு நான் சீக்கிரம் டைமுக்காக அடிக்கிறேன். அடுத்தது 3க்கும் 24 டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் 7 8 7 3 21, 8 3 24. அப்போ 1/8ன்னு வருது. 1/8ன்னு வருது. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா இந்த 8 தான் நம்ம மேலே எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 நாள் ஆகுது. நான் வச்சுங்க. ஓகே, 2/3 என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 இன்ட்டு 3/2 ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னு கேட்குறேன். 2/3ன்னா என்னது, 3 தடவை போடணும் அர்த்தம். 3 தடவை போட்டால் 8 வரும். 3 2 தடவை போட 3 2 தடவை போட சொல்கிறாங்க. 3 × 3 9. அப்போ 8 9 பெருக்கணும். ஃபைனலாக 8 9 பெருக்கணும் நீங்கள். 8 9 72. சரிங்களா? 8 9 72. 8 × 9 பெருக்குனிங்கன்னா 72 ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 12 15 மற்றும் 18 இவற்றுடன் எல்சிஎம் என்ன வகை இருக்கும்னு கேட்குறாங்க. இதனுடைய எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ 12, 15, 18ன்னு போட்டுக்கலாமா? இப்படி எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3ஆல் பண்ணுறேன். 4 3 12, 5 3 5, 6 3 18. திரும்ப 2ஆல் பண்ணுறேன். 2 2 4,
5 அப்படியே எடுத்துக்கங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. எது வகுக்குதோ அது மட்டும் பண்ணால் போதும். 2ஆல் 6 பண்ணுறோம் 3. இப்போ எல்லாத்தையும் பெருக்கி பாருங்கள். 3 2 6, 6 2 8, இப்படியே பெருக்கிட்டே வரோம். 3 2 6, 6 2 சரிங்களா, 6 2 6 பெருக்கிறீங்க சரிங்களா. 6 2 12, 12 × 5, 12 60, 60 × 3, 3 18, அப்போ 180 வருமா. அப்போ 180, 60 × 3 பெருக்கி பாருங்கள். ஒவ்வொரு நம்பராக பெருக்கணும். 3 × 2 × 2 × 5 × 3 இதில் வந்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வரும் 180ன்றது கிடைக்கிது சரிங்களா. அடுத்தது ஒரு எண்ணின் 2/3 பகுதி 60 ஆகும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அந்த எண்ணே தெரியல, ஆனால் அந்த எண் என்ன சொல்கிறாங்க, 2/3 வந்து எவ்வளோவா 60 தான். இப்போ பாருங்கள், அந்த எண்ணு நமக்கு தெரியல, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். 2/3 வந்து ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்க, 60 சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், வகுத்தில் இருக்கிறத ஈக்குவல் டு கண்ணாண்ட கொண்டு போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 2x = 60 × 3, அப்போ 180ன்னு சொல்லலாமா. 180 எக்ஸ்ன்னு கொண்டு வரேன்னா 2 கீழே போட்டுருவோம், அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது 90. அப்போ அந்த எண் எவ்வளோனா 90. ஓகேங்களா, ஆன்சர் 90. அடுத்தது நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 15 அதுக்கப்புறம் +30 ÷ 5 பெருக்கல் 2 - 7 ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். 15 + 30/5 சரிங்களா, பெருக்கல் 2 - 7 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது டோட்டல் கேட்குறாங்க. டோட்டல் எப்படி ஃபஸ்ட்டு வகுத்தில் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் பெருக்கல். அப்போ 6 5 30, அப்போ 15 × 6 × 2 - 7. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது பெருக்கல் போர்ட் மாஸ் ரூலில் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வகுத்தில் முடிப்போம், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் தான் கூட்டல், அதுக்கப்புறம் கழித்தல். அப்போ பெருக்கல் 6 2 12 சரிங்களா, 12ன்னு இருக்குது. 6 30 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 12, அப்போ நமக்கு என்ன வருது 15, அதாவது இந்த இடத்துல கூட்டல் இருக்குது, சாரி. 15 + 6 2 12 - 7. இப்போ 12ல் 7 போனால் 5 சரிங்களா. அப்போ 5யும் 15யும் கூட்டுங்க. 5யும் 15யும் கூட்டிங்கன்னா 20 ஆன்சர். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவு 6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா √3/4 a² அப்படின்னு அர்த்தம், இதனுடைய ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா, நீங்கள்லாம் தெரிஞ்சே வச்சுருக்கணும். சாதாரணமாக வட்டத்துக்கும் முக்கோணம், சதுரம், செவ்வகம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். இது பாருங்கள், இப்போ இது கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 6 2 டைம் போட்டுக்கலாமா, 6 × 6ன்னு போட்டுக்கலாம். அதான் பிரித்து போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் அடிக்கிறேன். இந்த 6 அடிச்சேன்னா 3 2 2, இந்த 2 எடுத்து இந்த 6 அடிக்கிறேன் 3 2. ஓகே, இப்போ 9. இப்போ நமக்கு என்ன வரும், 9√3ன்னு வருமா. அப்போ 9√3 தான் ஆன்சர், சதுர சென்டிமீட்டர் சரிங்களா. பரப்பளவு சொன்னால் சதுரத்தில் சொல்லணும், கன அளவு சொன்னால் கியூபிக் சென்டிமீட்டர் சொல்லுவாங்க சரிங்களா, பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம வீடியோவுடைய கடைசிக்கு வந்துவிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மூலம் இன்னும் உங்களுக்கு ரயில்வே சம்மந்தமான ஜேஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் டி சம்மந்தமான கொஷின்களும் நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். பிசி எக்ஸாமு, அப்புறம் டிஎன்பிசியில் இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்குடைய வீடியோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, 80ன் எத்தனை சதவீதம் 16 சரிங்களா. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு யூபிஐ ஐடி கொடுத்துருக்கோம், அதுக்கு பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அதுலேயே பக்கத்தில் மெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, 80னுடைய எத்தனை சதவீதம் 16ன்னு கேட்குறாங்க. 80ல் எத்தனை சதவீதம், 80ல் எத்தனை சதவீதம் 16 அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே 80 கீழே போட்டுக்கோங்க. எத்தனைன்னு சொல்கிறாங்களோ அதை கீழே போட்டுக்கோங்க. அதில் 16ன்றதை வச்சுக்கிங்க, இன்ட்டு 100ஆல் போடுங்க சரிங்களா. இந்த 100ல் ஒரு 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 2 8 16. அப்போ 2 கடைசி என்ன இருக்குது, 2 × 10 இருக்குது, பெருக்குனீங்க அப்படின்னா 20 சரிங்களா. அப்போ 20% தான் உங்களுக்கு ஆன்சர்.
சதவீதமாக பண்ணுங்க அப்படின்னாலே 100ஆல் பெருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 100ஆல் பெருக்கணுன்றது வந்துடணும் கான்செப்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.